श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यवच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैर्यो रामानुजस्य शरणं प्रपद्ये माता पिता युवतया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयाना आद्यस्य न गुरुडाग्राम श्रीमद्गिरिकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाख्यः भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाह भक्तांगिरेणु परकल इतीन्द्र मिश्र श्रीमत्परानसमुनिं प्रणतोस्मिनित्यम् अखिल भुवन जन्म स्थेम भक्तादिरीले विनिध विध बुध प्रादर्क्षैक दीक्षे श्रुति शिरसि विधीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवद मम परस्मिन् सेमुषी भक्ति रूपा आराचर्य वसुधाम उपनिषद बुद्धाप्ति बुद्ध्योद्धृता संसाराग्नि विधिपर व्यवगत प्राणात्म संजीवनी शिवाचार्य सुरक्षिता बहुमति व्याघात दूरस्थिता आनीतां निजाक्षरे सुमनसः भौमा पिपन्नन्त्यहम् तस्मै रामानुजार्याय मम परमयोगिने ஸ்ருதிஸ்மிருதிசூத்ராண அந்தர்ஜரம் அசீசமது. முந்தின 2-3 அதிகரணங்கள்ல ஒரே பேருள்ள வித்தைகள் ஒரே செயலுள்ள வித்தைகள் வெவ்வேறு பேர்ல இதெல்லாம் பத்தி ஒரு ஒப்பு நோக்கு இது எடுத்துக்கலாமா வேண்டாமா உண்ணா பெரியார் பார்த்தோம். இப்போ சில வித்தியைகள்ல சிலது எக்ஸ்ட்ராவா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சில வித்தியைகளை இதுக்கு பலன் என்னதுன்னு சொல்லியிருக்கார். சிலதுக்கு பலன் சொல்லலை, இந்த மாதிரி பலன் சொல்லலை. இப்ப என்னன்னாக்க இப்ப இந்த வித்தியைக்கு பலன் சொல்லியிருக்கே, இந்த பலனை மற்ற வித்தியைக்கு எடுத்துக்கலாமா கூடாதா? ஆக மொத்தம் என்ன பண்றோம்னாக்க வித்தியைகள் இருக்கு, சிலது சொல்லியிருக்கு, சிலது சொல்லலை. ஆனா எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கலாமா? இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும்? நமக்கு முன்னால சடங்கியல் ஒன்று பார்த்தோம். சடங்கியல்ல பார்த்து என்ன சொன்னாக்க ஒரு இடத்துல பசுவை பலி கொடுக்கவும் சொல்லியிருக்கு. பசு அப்படின்னு சொன்னாக்க இனி டொமஸ்டிகேட் அனிமல் பசு தான். அது பசு மாடா இருக்கட்டும், எருமையா இருக்கட்டும், குதிரையா இருக்கட்டும், ஏன் நாயா கூட இருக்கட்டும். அப்போ பசுன்னு சொன்னாக்க டொமஸ்டிகேட் அனிமல் சொன்னோம்னாக்க அப்போ எதை பண்றது சந்தேகம் வருது இல்லையா? அப்போ இன்னொரு யாரும் சொல்லிருந்துச்சு, பசுன்னு சொல்றதுக்கு வெள்ளாடுன்னு சொல்லியிருக்கு. அகமத்து என்ன பண்ணணும்? வெள்ளாடு எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எங்கெல்லாம் பசுன்னு வருதோ அதாவது வெள்ளாடுன்னு எடுத்துக்கோ அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி இங்க சில வித்தியைகளுக்கு என்ன பலன்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த பலன் மற்ற சொல்லலையே, அதுக்கு வருமா வராதா? அப்படின்னாக்க வரும் அப்படிங்கிற. அது மட்டும் இல்லாம நம்ம என்ன சொல்றோம், இந்த பிறகு நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் பூரா முந்தின ஜென்மங்கள்ல பண்ண நல்வினை தீவனோட தோப்பு அனுபவிக்கிறது படிச்சுட்டே வந்திருக்கோம். இது மட்டும் படிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ பொறுத்தவரைக்கும் மோட்சம் கிடைக்கிறது. மோட்சம் கிடைச்சி என்ன ஆகுது? பெருமாள் அவனுடைய புண்ணிய பாவத்தை ரைட் ஆஃப் பண்றான்னு. என்ன கேள்வின்னாக்க வினைகள்லாம் அழிகிறதே கிடையாது, அதுக்கு எதிர்வினை இருந்துகிட்டே இருக்கும். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ரியாக்ஷன் இருக்குங்கிறிய. இப்போ புண்ணிய பாவங்கள் எப்படி அழியும்? இது ஒரு வித்தியைக்கு சொல்லியிருக்கு. இது மற்ற வித்தியைக்கு அப்ளை ஆகுமா? ஆகாது. இப்போ எந்த ஒரு செயல் ஆனாலும் அந்த செயலுக்கு சிம்பிளா அந்த செயல் மட்டும் காரணம் இல்லை, நிறைய மற்ற செயல்கள்லாம் சேர்ந்து தான் வருது. ரொம்ப ரொம்ப விசேஷமா சொல்லணும்னாக்க நம்ம ஏதோ ரோட்ல போயிட்டு இருக்கோம், தடிக்கணும் தான் வச்சுக்கணும். ஏன் தடிக்கணும்னாக்க நம்ம கவனக்குறைவு, அது தான். ஏன் கவனக்குறை உண்டாகணும்? பகவானே சொல்றான், மற்ற ஸ்மிருதி ஞானம் அப்போகலஞ்ச, என்னாலேயே நினைவு அறிவு மறதி எல்லாம் ஏற்படும். ரெகுலரா போயிட்டே இருக்கமே, அன்னைக்கெல்லாம் தடுக்கலையே, நீங்க தடுக்குது அப்படிங்கிறது அதுக்கும் ஒரு காரணம். அந்த மாதிரி உலகத்துல எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒன்றும் இல்லை, பல காரணங்கள் இருக்கலாம். நமக்கு எல்லாம் நல்லா கிளியரா தெரிஞ்சது என்னன்னாக்க பரீட்சித்து கதை. பரீட்சித்து இந்த உலகம் தோன்றச்சு கலியுகம் ஆரம்பிச்சுடுச்சு. அவன் என்ன பண்ணான்னாக்க கலியை வரட்டி அடிச்சான். அப்புறம் கலி கேட்டுட்டபடி அதுக்கு ஒரு 10 இடத்த மட்டும் குறிச்சு வச்சான். இதில் தான் இருக்கணும் மட்டும். அதில் தங்கம் ஒன்றும் ஃபார் இன்ஃபர்மேஷன்.
எங்கெல்லாம் தங்கம் இருக்கோ, எங்கெல்லாம் சூது இருக்கோ, அங்கெல்லாம் களி இருக்குன்னு அர்த்தம். சார், அப்போ இந்த களி என்ன பண்ணிச்சுனாக்க, இவன் இருக்கிற மட்டில் நமக்கு நம்ம இங்கே வாழ விட மாட்டான். எப்படியாவது அது பூந்துடணும். என்ன பண்றது, இவனை தீர்த்துடணும். இவனை தீர்க்கிறது இவனால முடியாது, கலியால முடியாது. அதுக்கு என்ன பண்ணினான் அப்படின்னாக்க, இப்போ சில பேர் சில திருடம் போய் போலீஸ்காரன் வீட்டில் ஒளிஞ்சு நினைக்கப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இவன் அவன் மனசுல புகுந்து அவன் வேட்டையாடிச்சு தாகம் எடுத்து அங்கே போய் இந்த ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கு போய் அவர் ஆழ்ந்த தியானத்தை வச்சு அவர் தீர்த்தம் கேட்க, அவர் வாயை பற்றி பிரசாமருக்கு பார்த்து கோபம் வந்து ரொம்ப நல்லவனான பரீட்சை திறமைன்னா ஒரு செத்த பாம்படுத்து தர கழுத்துல போட்டு வந்துட்டார். இதை கண்ட சீகருடைய பிள்ளை சிருங்கிங்கிறவருக்கு என்ன பண்ணினாருனாக்க, அவர் சாபம் கொடுத்துட்டார். 7 நாள்ல பாம்பு சாபம் இருக்கும். இப்ப என்னாச்சு, ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் அதுக்கு இதெல்லாம் காரணம். அப்போ பாம்பு கடிச்சு சாவான்னு சொன்ன உடனே அவன் பரீட்சை என்ன பண்ணான், ஒரு நல்ல ஒரு ஜலத்து நடுவில் ஒரு மாளிகை அமைச்சுண்டு அதில் போய் அவன் இருந்திருந்தான், பாம்பு வர முடியாத அளவுக்கு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்துல கேள்வி கேட்குறது. இது ஒரு மெயின் கதையில் நிறைய கேள்விகள் வருது. ஏன் பாம்புகளுக்கு இந்த மாதிரி சாபம் வரணும், ஏன் இந்த மாதிரி பாம்பு கடிச்சு ஆடும்னு ஏன் வரணும் அவனுக்கு அப்படின்னாக்க, அவன் பண்ண இந்த தப்பு பண்ணான் வாஸ்தவம் தான். இப்போ என்ன பண்ணான்னாக்க, அவன் பிள்ளை ஜனமேஜயன் பரீட்சத்துக்கு அப்புறம் வந்து அவன் வந்து இப்போ பரீட்சத்தை பாம்பு கடிக்க போகிறது, அந்த பாம்பு கார்கோடகங்கிற பாம்பு கடிக்கணும், அது அவனை கடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஒரு பிராமணன் மகா தரித்திரன், அவன் என்ன பண்ணான்னாக்க விஷ வித்தியால வல்லவன். அவன் போறாங்கிறது கார்கோடு தெரிஞ்சுட்டான். கார்கோடுக்கு மனுஷ ரூபத்தில் அவன் கூட வந்தான். எங்கே போகிறேன், என்ன சமாச்சாரம் கேட்டான். அவன் சொன்னான், நான் இந்த மாதிரி பரீட்சத்தை பாம்பு கடிக்க போகிறதான், நான் அவனை அந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றினேன் அப்படின்னு. என்னால் முடியுமான்னா, முடியும், நிச்சயமா நிச்சயமா முடியும் அப்படின்னு உடனே அவன் என்ன பண்ணா, அங்கே பக்கத்தில் ஒரு ஆலமரம் வந்து, ஆலமரத்தில் நிறைய பட்சிகள் எல்லாம் இருந்துட்டு இருந்தது. அது என்னன்னா பூவும் காயும் பழமாக குலுங்கி பழுத்துட்டு இருந்தது. தன் உருவத்தை காமிச்சு, நான் இதை கடிக்கிறேன், நீ இதை எழுப்பிடுறியா பார்ப்போம் அப்படின்னு அவன் அதை வேரில் கடிச்சான். கடிச்ச உடனே அந்த மரம் பூரா அப்படியே பட்டு போயிடுச்சு, இருந்த பறவைகளும் சேர்ந்து பட்டு போயிடுச்சு. இந்த பிராமணன் என்ன பண்ணா, உடனே உட்காந்தான், தீர்த்தத்தை எடுத்தா, வந்துருச்சான், அது தெளிச்சான், அது பழைய மாதிரியே வந்துருச்சு. ஓ, அந்த கார்கோடன்னு பார்த்தான், இவன் பணம் அவனை பழக்க வச்சுக்குவான். பழக்க வச்சா என்ன ஆகும், இந்த சிருங்கிவனுடைய சாபம் பலன் இல்லாமல் போயிடும். அது தப்பு இல்லையா? அப்புறம் தான் உண்மையை சொன்னான், நான் இந்த மாதிரி நான் தான் கடிக்க போகிறேன், நீ பண்ணினேன்னாக்க அந்த சிருங்கி கொடுத்த சாபம் வீணாக போயிடும், தப்பு இல்லையா? இப்போ எதுக்காக போகிறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு இதெல்லாம் இல்லை, இந்தா அவங்களுக்கு நாகரத்னம் தரேன், இது உனக்கு வேண்டிய போது வேண்டிய அளவுக்கு செல்வம் கொடுக்கும், இதோட அங்கே போய் வாங்குவானே. அவன் வாங்கிட்டு திரும்பி போயிட்டான். அங்கே போன உடனே பரீட்சத்துக்கு போகிறா, அது அனதர் மேட்டர். இப்போ பரீட்சத்தில் பிள்ளை ஜனமேஜி என்ன பண்ணா, எங்கள் அப்பா பாம்பு அடிச்சிடியா, உலகத்தில் பாம்பே எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அவன் பெரிய யாகம் பண்ண ஆரம்பித்தான். இப்போ என்ன கேள்வினாக்க, இதுக்காக ஏதோ ஒரு பாம்பு கடிச்சதுங்கிறதுக்காக பாம்புகளை அழிய சொல்லி ஏன் வரணும் அப்படின்னாக்க, அது காரணம் சொல்கிறான். அதான் கத்ரு வினதை கதையில். அப்போ இந்த பாம்புகள் எல்லாம் முதல்ல அம்மா சொல்றதை கேட்க மாட்டேங்குது. அப்போ அவளே சாதம் கொடுத்துறான், நீங்களாம் அழிஞ்சு போவீங்கன்னு. அதுக்காக அழிய வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்புகளுக்கு இன்னொரு காரணம்னாக்க, ருரு பிரம்மத்வரை, ருருன்னு ஒருத்தர் பிரம்மச்சாரி, பிரம்மத்வரைன்னு ஒரு அவருடைய ஆச்சாரியனுடைய பொண்ணு, அவள் 2 பேரும் ஒருத்தர் விரும்பிட்டு இருந்தா. அப்படி இருக்கச்சே அந்த பிரம்மத்வரையை பாம்பு கடிச்சு விட்டு கோவப்பட்ட ரூரு என்ன பண்ணினான்னாக்க, இந்த பாம்பெல்லாம் அழியட்டும் சாக மாட்டான். இது 2வது பாம்பு அழியறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் கேட்டான் நாகராஜன், பாம்பு வம்சம் அழிஞ்சு போச்சா என்ன பண்ணுறது, வழி பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறது நினச்சிட்டு இருந்தேன். இது 3வது கதை. ஜரத்காருன்னு ஒருத்தர் நல்ல பிரம்மதேஜ் உள்ள ரிஷி, கல்யாணம் பண்ணிக்கல. அவருடைய பித்தர்கள்லாம் வந்து, நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கே,
எங்களுக்கு எதுவுமே எள்ளு தண்ணீர் கிடைக்காது, நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அவர் என்ன சொன்னார்னாக்க, எனக்கு கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லையா, அதெல்லாம் இல்லை, நீ எங்கேயாவது பண்ணிதானோ அப்படின்னு. ரைட்டு, நான் என்ன பண்ணுவேன்னாக்க கங்கை நதி கரைக்கு போவேன். எனக்கு யாராவது பொண்டேலான்னு 3 தடவை கேட்பேன். அவள் தரல, யாரை தரணும், தரது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு என் பேரே இருக்கணும், அப்படிதான் அவர் வேணும். சரின்னு விட்டா. இதை தெரிஞ்சுன்னா அவன் நாகராஜன் வாசுகி அவன் என்ன பண்ணான்னாக்க அவரை பின்தொடர்ந்துலே போனான். அவர் எங்கே கங்கைக்கு போன உடனே தன் சகோதரியை கூட்டின்னு இருந்தான். அவளுக்கு ஜரத் கவுர்னு பேரை வச்சான். அவர் பெண்களா எல்லாம் இருந்தால் தரேன் வச்சுக்கோ கொடுத்துட்டான். கல்யாணம் பண்ணி வந்துட்டான். அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க, இந்த பார், நான் உங்களோட கூட அடிச்சுட்டு இருப்பேன், எப்போ இது மட்டும் நீ எங்கிட்ட எதுக்காக அபச்சாரப்பட்டாங்க, அபச்சாரம்னா விட்டு போயிடுவாங்க. சரின்னு விட்டார். அவர் மனம் கூட நடந்துட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு பகல் பொழுதுல தூங்கிட்டார். தூங்கினா சாயந்தரம் ஆயிடுச்சு, சந்தியாவந்தனம் பண்ணணும். அவர் தூங்கிட்டு இருக்கார், எழுந்திருக்கலேன்னுட்டு இவர் என்ன அப்படின்னாக்க நேரம் இப்போ கூட எழுதிவிட்டார். அவர் கோவம் வந்துருச்சு. என் மனம் கோடாம நடந்துக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஏன் எழுப்பினேன்? இல்லை, சூரியன் அஸ்தமிக்க போகிறது, சந்தியானம் பண்ண மாட்டேன். நான் தூங்குறதே சூரியன் அஸ்தமிக்க மாட்டான் தெரியாதா, ஏன் பண்ணினே நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உன்னை விட்டு போறேன்ட்டார். அப்புறம் அவர் சொன்னான், இந்த மாதிரி எங்கள் அண்ணா உனக்கு கொடுத்தார், என் வயத்தில் பிறக்கிற பிள்ளையால தான் நாங்கள்லாம் பிழைக்கணும், பாம்பெல்லாம் பிழைக்கணுமா அப்படின்னா. உடனே என்ன பண்ணான்னாக்க, சரி அஸ்தி இருக்கு, பிள்ளை இருக்குன்னு போயிட்டார். அதனால அவருக்கு ஆஸ்திகர்னு பேரு. அவர் தான் பின்னால அந்த ராஜாக்கு ஜனமேஜன் நல்லது சொல்லி சர்ப்பயாகத்தை தடுக்கிறார். இது மகாபாரதத்துல முதல்ல ஆதிபுரத்தில் இதெல்லாம் ஆரம்பிக்கிறது, ஆஸ்திகவரம் தான் ஆரம்பிக்கிறது. அதாவது இது எதுக்காக சொல்ல வரேன்னாக்க, ஒரு காரணம் ஒரு செயல் இருந்ததுனாக்க அதுக்கு எத்தனையோ காரணங்கள் தொடர்ந்து இருக்கும், எல்லாரும் தெரியாது. அந்த மாதிரி எல்லாரும் பண்ண எல்லா நர்சியர்களும் சரி, டீச்சர்களும் சரி, எல்லாம் எங்கேயோ அக்கௌண்ட்டாகி பின்னிட்டு இருக்கு. அது எப்படியாவது தோணும். இப்போ ஒருத்தன் உபாசனம் பண்ணினான்னாக்க அவனுக்கு உபாசனத்தின் முடிவில் பகவான் மகிழ்ந்து அவனுக்கு மோட்சம் தரான். அப்போ என்ன ஆகுது, முன்னால் சொன்ன மாதிரி சஞ்சித கர்மா அப்படியே இருந்துட்டு இருக்கு. பிராரப்த கர்மானா உடம்பு முடிவில் தான் மோட்சம், தேக அவசாரே மோட்சம். அதனால முன்னால் சஞ்சித கர்மா என்ன ஆகும், இந்த சஞ்சித பிராரப்த கர்மா முடிஞ்சு போகிறது சரி, பண்ணின கர்மா ரைட்டாக பண்ணலாம், ஆனால் முன்னாடி சேர்த்து வச்சிருக்கா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி. அது எப்படி போய் சேர்றது அப்படின்னு ஒரு வித்தியால சொல்லியிருக்கு. இந்த இதை எல்லாத்துக்கும் எடுத்துக்கணுமா வேண்டாம், இதுதான் இன்னைக்கு இருக்கிற அதிகாரத்தில். புரியுதா? இதுல ஏதாவது டவுட் உண்டா யாருக்காவது? இல்ல சுவாமி, கண்டினியூ பண்ணலாம். அதாவது ஒருவன் செய்த வினை நல்லதோ தீயதோ அழிவதில்லை, ஆயின் முக்தி வருகையில் அவை ஆன்மாவை சார்ந்திருக்க இயலாது, அந்நிலை அவை என்னவாகின்றன, இதுதான் விசாரம். அப்ப என்ன பண்ணான்னாக்க, சாந்தோக்கு படத்துல ஒரு வாக்கியம் வருது, அஸ்வம் குதிரை இருக்கு இல்லையா, குதிரை என்ன பண்ணான்னாக்க லேசா இருக்கிற மணல்ல போட்டு விட்டாக்க அது பரலும், அப்படி இப்படி இப்படி அப்படி பரலுது. பரலிட்டு ஒரு உதறும், உடம்புல லூசா இருக்கிற குடியெல்லாம் விழுந்துடும், அதுவே கொஞ்சம் பளிச்சுன்னு தோணும். அப்புறம் அதே மாதிரி அந்த குதிரை போல இந்த முக்தன் இருக்கான் இல்லையா, தன்னுடைய புண்ணிய பாவங்கள் எல்லாத்தையும் உதுத்துட்டு அவன் தன்னுடைய இயல் உருவோட போறான் அப்படின்னு முன்னாலே படித்தோம், திருப்பி எழுதி படிக்கணும். அஸ்வைவ ரோமானி விதூய பாபம் சந்திரைவ ராகோர் முக்தே பிரமுச்சதே. அஸ்வைவ ரோமானி விதூய பாவம், குதிரை எப்படி தன் முடிகளை உதுக்கிறதோ அந்த மாதிரி பாவத்தை அழிக்கிறான். எப்படின்னாக்க சந்திரைவ ராகுவோர் முகாத்து, எப்படி ராகுவின் முகத்திலிருந்து ராகுவால கவரப்பட்ட சந்திரனான ராகுவின் முகத்தில் வெளியில வரானோ அந்த மாதிரி பிரமுச்சியை அழிக்கிறான். தூத்வா சரீர மகிருதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பிசந்தி, நான் போய் சேருவேன் நானே சொல்லிக்கிறான். எப்படின்னாக்க தூத்வா, அவ்வாறு என்னுடைய பாவங்களை தீர்த்து சரீர மகிருதம் என்ற உடம்பை இல்லைன்னு பண்ணியாத உடம்பை விட்டுட்டு நீக்கி கிருதாத்மா புண்ணிய செய்தவனாக பிரம்மலோகம் அபிசம்பிசந்தி, பிரம்மலோகத்தை நான் அடைவேனாகும். இது சாந்தோக வருஷம் கடைசியில் இருக்கு. சாந்தோக வருஷத்துல தான் நமக்கு போற வழியெல்லாம் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு. திருவாய்மொழி அதை ஒத்தியே வருது.
திருவாய்மொழியில் பின்னால் பார்த்தீங்கன்னா சூழிசன் மணிமுகள் சூரிய முழக்கன் அட்சரா வருதுலாம் அதெல்லாம் பார்த்தா இந்த இப்போ அர்ச்சராதி மார்க்கத்தை கிளையாக சொல்றது. அதனால தான் சாந்தோக்கி சமம்னு சொல்றது. நான் அதை அடைவேனாகவும் அப்படிங்கிற அபிசம்பிசன். குதிரை தன் முடிகளை உதிர்ப்பது போல் பாவங்களை தவிர்த்து ராகு வாயில் என்று வெளிப்படும் சந்திரன் போலே உடலை நீக்கி செய்ய வேண்டியதை செய்தவனாய் பிரம்மத்தின் உலகை அடைவேன். நம்மளே ஒரு இது சொல்றது, கிருதகிருத்தியா பிரதீட்சந்தே மிருத்யும் பிரியவாதினம். ஒருவன் இவ்வுலகில் தான் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாவற்றையும் செய்தவனாக இருந்தானாக்க அவன் எப்படா நம்ம வந்து எவனது கூட்டிட்டு போறான்னு ஆவலோட காத்துட்டு இருப்பான். மிருத்யும் பிரியவாதினம். நம்ம வீட்டுக்கு ஒரு வராத விருந்தாளி வரான்னாக்க அவருக்காக நம்ம எது காத்துட்டு இருப்பான். அந்த மாதிரி செய்ய வேண்டியது ஒழுங்கு கடமை செஞ்சுட்டாரா வா காத்துட்டு இருப்பான். அந்த மாதிரி அதுக்கு அடுத்தபடி முண்டகோபத்தில் இதே மாதிரி வருது. யதா பசியத்தே ருக்மவர்ணம் கர்த்தாரம் ஈசம் புருஷம் பிரம்மயோனி ததா வித்வான் புண்ணியபாபை விதூய நிரஞ்சனா பரமம் சாமி உபைத்தி. உபாசகன் பொன்னிறமான உலக படைப்பவனான ஈசனை பிரம்மத்தை பார்க்கையில் அந்த சான்றோன் தனது நல்வினை தீவினைகளை உதிர்த்து உலகில் என்று முழுது விடுபட்டவனாய் பிரம்மத்துடன் சமநிலையை அடைகிறான். பிரம்மத்தை ஒத்த நிலையை அடைகிறான். அதனால எப்ப பிராபம் போறதோ அவனுக்கு பிரம்மலோக பிராப்தி உண்டு. ஸோ இந்த போன பாபம் என்ன? இப்போ அவனுக்கு பாபம்லாம் போயிடுது இல்லையா? இல்லை கம்ப்ளீட்டாக தீர்ந்து தான் போகிறதுனா முடியுமா? முடியாது போட்டிருக்கே. அப்படின்னா என்ன ஆகுது? அப்படிங்க இந்த பாபம் என்ன ஆகுது? இதுக்கு 2 சாட்டியாயின சாகின்னு இருக்கு. அது என்ன சொல்றானாக்க, உபாசகன் உயிர் நீத்தால் அவனுடைய மக்கள் அவன் செல்வத்தை அடைவது போல் நண்பர்கள் நண்பர்களை அடையிலும் வெறுத்தோ தீவிரங்களையும் அடைகின்றனர். ஸோ இவனுடைய புண்ணிய பாவங்கள் எல்லாம் இவனுக்கு அனுகூலமா யார் இருந்தா, நல்லது யார் சொன்னா, அவளுக்கு அவனுடைய புண்ணியம் எல்லாம் போய் சேர்றது. யாரெல்லாம் அவனை வெறுத்தா, அவனுக்கு இடைஞ்சலா இருந்தா அவளுக்கு தீவிரங்கள்லாம் போய் சேர்றது. சின்ன குழந்தையா இருந்துச்சு, எங்க பாட்டி சொல்லுவேன், யாராவது பண்ணா அவள் திட்டாதேன்பா, யாரையும் திட்டாதே, அவன் பாவத்தை நீ வாங்கிக்க வேண்டாம். அந்த மாதிரி நம்ம வந்து யாரையும் நான் சம்மதமாதி முக்கியமான ஒன்றும் ஒவ்வொருத்தவருடைய ஏச்சு பேச்சுக்களுக்கு நம்ம மாறாமல் இருக்கணும். அவள் நம்ம ஏசுனா திரும்பி பேசணும்னாக்க நம்ம பாவத்தை வாங்கிக்கிறோம்னு அர்த்தம். அந்த மாதிரி அதுதான். அதே மாதிரி கௌஷதிக உபனிஷத்தில் ஒன்று இருக்கு, அதில் வருது, தஸ்ய பிரியா ஞாதையா சுகிருதம் உபயந்தி அப்பிரியா துஷ்கிருதம். தஸ்யா அவனுடைய பிரியா, அவனுக்கு பிரியமானவர்கள், ஞாதையா பிரிய ஞாதையாகனா அவனுடைய பங்காளி இருந்தார், அவள் சுகிருதம் உபயந்தி அவனுடைய நற்செயல்களை அடைகிறார்கள். அப்பிரியா துஷ்கிருதம், யார் அவள் எழுதல் பண்ணாலோ அவள்லாம் அவனுடைய பாவத்தை வாங்கிக்கிறாங்க. அதனால சில சமயம் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு சம்பந்தமே இல்லாமல் சில நல்லது வந்து சேரும், சம்பந்தமே இல்லாமல் சில தீயது வந்து சேரும். இதெல்லாம் எப்படின்னாக்க இந்த மாதிரி யாரோ எந்தெந்த ஆத்மாக்களோ எந்த ஜென்மக்கள்லையோ பண்ணுது, அதெல்லாம் சேர்ந்து நமக்கு வருது. அதனால் நம்ம யார்கிட்டையுமே அவளை கடுமையான சொற்களாக சொல்லி திட்டெல்லாம் கூடாது. அவனுக்கு நலம் விரும்பிகள் புண்ணியங்களை அடைகிறார்கள், வெறுப்பவர்கள் தீவனைகள் அடைகிறார்கள். இதை அப்படின்னாக்க இது வந்து ஒரு இடத்துல சூழல் இருக்கு. இது என்ன பண்ணணும்னாக்க எல்லா வித்தியையும் எடுத்துக்கணும். என்ன சொல்றா, எப்போ உபாசனம் பண்றான், உபாசனம் பண்ண உபாசனம் கைகூடித்தானாக்க அவனுக்கு அந்த பிறவியிலேயே மோட்சம் கிடைக்கிறது. அப்படியானா மோட்சம் கிடைக்கிச்சு, அவனுக்கு இருக்கிற வினைகள்லாம் இருக்கே, வினைகள்லாம் என்ன ஆறுது அப்படின்னாக்க இந்த மாதிரி ஆறுது. ஏன்னா திரும்பி வரைச்சி பஞ்சாகினி வித்தியில பார்த்தோம், தேவலோகமே அனுபவிச்சாலும் அங்கேருந்து வரைச்சி அப்படின்னா கொஞ்சம் வினைகளோட தான் வரா, சஞ்சீத கர்மா இருக்கு, அனுபவித்தா தான் வரான்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ அதே மாதிரி அவர் சஞ்சீத கர்மாக்கள்லாம் இருக்குமே, அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறது. இதுதான் இது எல்லா உபாசகர்களுக்கும் பொருந்தும். புரியுது? அது சுவாமி, இப்போ இந்த சஞ்சித கர்மா வந்து சேரதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது அது ஏன் வருது? இப்போ சம்பந்தப்பட்டவனே மோட்சம் போகிறான், அவனுடைய உடலே அனுபவிக்கிறதுக்கு, அந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அவனே அந்த உடலே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த எப்படி அவனை பின்தொடர முடியும்? அல்லது அவனை சந்ததியை போய் சேர்றதுக்கோ நண்பர்களை போய் சேர்றதுக்கோ என்ன தாத்பரியம் உண்டு? சுவாமி, முதல்ல கர்மா வந்து 3 விதம் பார்த்தோம். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு. சஞ்சித கர்மா அப்படிங்கிறது நம்ம பல பிறவிகளில்
செய்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கர்மா. சஞ்சிதம்னா சேர்த்து வைக்கப்பட்டது. பிராரப்த கர்மானாக்க நமக்கு அது எல்லாத்தையும் ஒரே பிறவியில் அனுபவிக்க முடியாது. ஆகவே பிரம்மா படைக்கிறச்ச நம்முடைய இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆத்மாவுக்கு இந்த ஒரு பிறவியில எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு கர்மாக்களை போட்டு நம்ம பிடிக்க வச்சிடறோம், படுத்துடுறோம். சரி, இங்க வந்தாக்க இந்த கடன் திருப்பி தரணும் இருக்கு இல்லையா, அதை மட்டுமா பண்றோம். அப்புறம் இது புண்ணிய பாவங்களை பண்றோமா இல்லையா, இது ஆகாமிய கர்மான்னு பேரு. இது திரும்பி அது அதில் போய் சேர்த்துக்கிறது. இப்போ ஒருத்தருக்கு மோட்சம் போனோம்னாக்க அவனுக்கு என்ன பண்ணணும், புண்ணியம் பாவம் ரெண்டுமே இருக்கக்கூடாது. இப்போ இவருக்கு எப்போ உபாசனம் கை கூடித்தானா மோட்சம் உண்டு. அதாவது பகவான் விரும்பணும். உபாசனம் கை கொடுத்தா என்ன அர்த்தம்னாக்க பகவானுக்கு இது பெறணும். முன்னாடியே பார்த்தோம், சித்தியதே சர்வகர்மாசு க்ஷீயந்தே சர்வகர்மாசு தஸ்மின் திரஷ்டே பராவரின்னு முண்டகோபனிஷத்து வாக்கியம் ஒன்று பார்த்தோம். எப்போ அவன் தன் மனக்கண்ணில் உபாசகன் மனக்கண்ணில் பிரம்மத்தை பார்க்குறானோ அப்போ இருக்கு அவனுடைய எல்லா மனசில் இருக்கக்கூடிய இருட்டும் வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியதே தத்த சம்சேகா க்ஷீயந்தே சர்வகர்மாசு தஸ்மின் திரஷ்டே பராவரை. அவன் உபாசகன் மனசுல பகவான் எப்போ தோன்றானோ அப்போ அவனுக்கு இதயத்துல முடிச்சுகளெல்லாம் அவிழுறது, அது உதய நேராயிடுறது. ஒன்று. ரெண்டாவது, சந்தேகங்கள்லாம் போய்டுறது, இதுவா அதுவா இவனா அவனா எல்லாம் போய்டுறது. அதே மாதிரி சர்வகர்மாசு க்ஷீயந்தே சர்வகர்மாசு எல்லா வினைகளும் அழிஞ்சு போய்டுறது. தஸ்மின் திரஷ்டே பராவரை, அவன் பராவரத்தை பார்த்தா ஆயிடுறது. அப்போ பின்ன இந்த கர்மாக்கள் தான் அழிஞ்சுடுறதுன்னு சொல்றோம் இல்லையா, அப்போ இந்த கர்மாக்களை எங்க போறது? அதுதான். அதாவது நான் எல்லாருக்கும் நம்ம நல்லவனா இருந்தோம்னாக்க, அவனுக்கு வேண்டியவனா இருந்தோம்னாக்க அவனுடைய புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும். அவனுக்கு நம்ம கெட்டது பண்ணியிருந்தோம்னாக்க நமக்கு அவனுடைய பாவங்கள் கிடைக்கும். அதனாலதான் சொல்லுவா, யாரா இருந்தாலும் எவனுக்கு மோட்சம் தரப்பான்னு தெரியாது, கொடுப்பான். கொடுத்தாருனாக்க நம்ம அவனுக்கு எகென்ஸ்டா இருந்தோம்னாக்க, ஆர் நம்ம அவனுக்கு எதாவது அவன் நல்லதுக்கு தடையா இருந்தோம்னாக்க அப்போ அந்த கர்மா நமக்கு சேரும். அதுக்காக அவன் தப்புன்னா அவன் திருத்தணும்னா அதுதான் அது அவனுக்கு எகென்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அவன் அழிவுக்கு காரணமாக நம்ம இருந்தோம்னாக்க நம்ம அழிவுக்கு அவனுடைய பாவங்கள் சேரும். அவன் நல்லதுக்கு நம்ம காரணமாக இருந்தோம்னாக்க அவனுடைய புண்ணியங்கள் நமக்கு சேரும். அதுதான் சொல்றதை தவிர்த்து இந்த கர்மாக்கள் வேஸ்ட் ஆறதில்லை. ஆனால் இந்த பிரிவில் பண்ண கர்மா இருக்கு பாருங்க, அதெல்லாம் முன்னாடியே ஒரு பார்த்தோம். பூர்வோத்தர அக்னியோகம் உத்தரபூர்வ அக்னியோகம் அஸ்லேஷ விநாசம்னு செய்ய போய வழியும் புகுதரவான் நின்றனமும் தீயினில் தூசாகும்னு இதை மட்டும் செய்த வினைகள் எல்லாம் அழிஞ்சு போகிறது. நெருப்புல விழுந்த ஊகமுள் மாதிரி புல்லு மாதிரி அழிஞ்சு போடுது, துரும்பு மாதிரி அழிஞ்சு போடுறது. இனி அவன் தப்பு பண்ண மாட்டான். தப்புண்டாலும் அது அவனை ஒட்டாது. ஆக மொத்தம் ஆகாமிய கர்மா இப்படி போய்டுறது, பிராரப்த கர்மா அனுபவிச்சு ஆயிடுறான். மீதி இருக்கு சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மாவில் மட்டும் நல்லதெல்லாம் அவனுக்கு நல்லது உண்மையாலே மனசால் நல்லது பண்ணிட்டு இருந்தாலும் அவளுக்கு போய் சேர்றது. யார் அவனுக்கு இடைஞ்சலா இருக்காளோ அவளுக்கு போய் ஒருத்தன் தீ வழியாக ஒருத்தன் நடக்கலாம்னு வச்சுக்கோங்க, ஸோ இவனுடைய தீமையும் அவனுக்கு சேரும். அதனால இது எப்படி ஒருத்தனுடைய பிள்ளைகள் அவன் இறந்த பிறகு அவனுடைய சொத்தை அடைகிறார்களோ அதே மாதிரி இந்த மாதிரி கர்மாக்கள் அடையப்படுகிறது அப்படிங்கிறது வேத வாக்கு. புரியுதா வெற்றி? புரியுது சார். ஆனா யூஸ்வலா சந்ததியினருக்கு தான் போய் சேரும் பாவ புண்ணியங்கள்ன்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது இதுல கொஞ்சம் வித்தியாசப்படுது இல்லையா? சந்ததியினராக அது சொத்துக்கு சந்ததியினர் கவனிக்கணும். சொத்துக்கு ஏன்னா அது லௌகிகம், சந்தேகம் லௌகிகம் தான். பிளட் ரிலேஷன்ஸ் நமக்கு அப்படி இல்லை, ஹார்ட் ரிலேஷன்ஸ் யாராரு. ஸோ நம்ம நல்லது சந்ததிகளுக்கு போய் சேரும்னாக்க நம்ம அவள்கிட்ட நல்லது பண்ணியிருப்போம், அவளுக்கு விசாரப்பட்டிருப்போம், அதனால அது சேரும். அவன் புத்திரத்தாவை வந்துட்டு சொல்லுவா சில கேஸில், இல்லைங்க இல்லை. ஆனால் அவள் நம்ம நல்லதோ கெடுதல் அழிக்காத தானே. அதனால அவன் இதை பொறுத்த மட்டும் புண்ணிய பாவத்தை பொறுத்த மட்டும் யார் அவனுக்கு நல்லது நினைக்கிறாளோ, அவனுக்கு உள்பணம் நினைக்கிறாளோ அவளுக்கு நல்லது போய் சேரணும். அவனுக்கு கெடுக்கணும் நினைக்கிறாளோ அவளுக்கு தீயது போய் சேரும். புரியுதா? அப்படி போய் சேர்றதுக்கு இவன் அடைந்த உச்சநிலை தான் காரணம் இல்லையா? இவன் உச்சநிலை
அதனாலதான் அந்த இது அமையுது. அதான் வினைய போறது. இவன் வந்து இவனுக்கு இந்த வினை தீர வேண்டிய வந்தால் ஒழிய வேற எப்படி போக முடியும்? பகவானா பார்த்து வண்டி வரையும் ரைட் ஆஃப் பண்றான். அப்பதான் இந்த நிலைமை ஏற்படுறது. அது மட்டும் இல்லைன்னா இவன் மேலே அவன் தான் அனுபவிச்சாகணும். அந்த வினை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆள் இவனே இருந்துட்டு இருந்தானாக்க அவனுக்கு மோட்சம் கிடையாது. எப்ப வினைகள் தீர்றதோ அப்பதானே அவனுக்கு மோட்சம் உண்டு. அதான் இப்போ இந்த ஆக்சுவலி சொல்லுங்கம்மா. கேளுங்க வெற்றி, நீங்க முடிச்சிருங்க. இப்போ சுவாமி ஒருத்தர் வந்து ஒரு 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 நல்லதோ ஒரு கெட்டதோ பண்ணியிருக்கிறாரு. அது வந்து சஞ்சித கர்மாவில வச்சுப்போம். இப்போ அவர் யாருக்கு பண்ணாரோ அவரும் இந்த பிறவில இருந்திருந்தா அப்போ வந்து அதோட பலன்களோ பாவங்களோ அவர் போய் இந்த பிறவில அவரும் இருந்திருந்தாருன்னா அவர் கூட சேர்றதுன்றது வந்து கொஞ்சம் ஏதோ ரீசனபிளா இருக்கிற மாதிரி இருக்கு. அது இல்லாம சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க கூட போய் சேர்றது, அவங்க கூட போய் அந்த பாப்புண்ணியம் சேர்றதுன்றது வந்து கொஞ்சம் இதா தானே இருக்கு. சரி, இப்போ இந்த பிறவியில் இருக்கிறாளா இல்லையாங்கிறது வேற. ஆத்மா ஆத்மானா எத்தனையோ பிறவி எந்தெந்த இடங்களையோ நம்ம பிறந்திருப்போம், போயிருப்போம். அங்கங்க நான் நல்லது கெடுதல் பண்ணியிருப்போம். அதெல்லாம் சேர்ந்துட்டு வருது. நம்ம ஆஸ் இட் இஸ் நம்ம எப்படி இருக்க முடியும்? ஆத்மா ஒன்றும் ஒன்றும் இன்னும் பிறக்காமலேயே அந்த இதில் சொல்கிறா இல்லையா, மெழுகில் ஒட்டின தங்கம் போல வந்து இப்போ தட்டான் இருக்கான் இல்லையா, என்ன பண்ணா உரைகளில் தங்கத்தை உரைச்சி பார்ப்பான் அவருடைய மாத்து பார்க்கறதுக்கு. அது தெரியறது. அப்புறம் என்ன பண்ணோம்னாக்க அந்த உரைகளுக்கு உரைச்ச தங்கம் இருக்க அது ஒரு மெழுகில் ஒத்தி எடுத்துருவோம். எடுத்துட்டு உரிக்கணும்னா அதில் கொஞ்சம் தங்கம் வர தாழ்த்து வச்சுக்குவோம். அந்த மாதிரி நம்ம ஆத்மாவானது பிறக்கிறதுக்கு பிறப்பு இல்லாமல் இருந்ததுனாக்க இது வந்து அச்சித்து மாதிரி உலகத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். மெழுகில் ஒட்டின தங்கம் போல இருந்துட்டு இருக்கும். இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ், பிறந்திருக்கும், பிறந்து இப்போ இருந்துட்டு இருக்கோம், கர்மாவை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னொரு கேஸ், இது பிறந்து ஒன்றும் நரகத்திலேயோ சொர்க்கத்திலேயோ இருக்கலாம், இல்லைன்னா மோட்சம் போயிருக்கலாம். நாலு தானே பாசிபிள். அப்போ மோட்சம் போயிருந்தான்னாக்க அவனுக்கு வினை போய் சேர முடியாது. இந்த மீதி இந்த 3 பேர்கிட்ட போய் சேரலாம். ஆத்மா பிறக்காமலே இருந்தா கூட அவனுக்கு இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் இருக்கு, நல்வினை தீவினைகள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இதனுடைய நல்வினையோ தீவனையோ அவனுக்கு போய் சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த உலகத்திலே இருந்திருந்தானாக்க அவனுடைய தீவனைகள் ஏதாவது இருந்ததுனாக்க இவன்கிட்ட நல்வினை போய் சேர்ந்துதானாக்க அதனுடைய எஃபெக்ட், தீவனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் குறையும். தீவனை பண்ணிட்டு இருந்தான்னாக்க இது தீவனை போய் சேர்ந்தா தீவனை ஜாஸ்தியாகும், இடைஞ்சல் ஜாஸ்தியாகும். இதெல்லாம் சில எதிர்பாராத சில நிகழ்ச்சி ஏற்படுத்துவாருங்க நமக்கு. கம்ப்ளீட்டாக நம்ம அன்திங்கபிள். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு டெல்லி இருந்துச்சு, ஒரு வேலையா சித்தரஞ்சன் போயிருந்தேன். இல்லை சித்தரஞ்சன் லோகோ ஒர்க்ஸ் இருக்கிற அங்கே போயிருந்தோம். ஒரு நாளைக்கு யாருமே வேலைக்கு வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்டாக்க அவர் வந்து ஒரு ஒர்க்கர் தன் மனைவியை பிலியனில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் உள்ள கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கார். இந்த ஏரியா அப்புறம் காஞ்சட்டிக் லைன், நிறைய தண்ணீர்கள் வகராக்கள் நிறைய இருக்கும். வரைச்சே அங்கே ஒரு விஷ பாம்பு இருந்திருக்கு. அதை ஒரு கருடன் குத்தின் போயிட்டு மேலே போய் அது போச்ச பாம்பு எப்படி அந்த அழிவித்து வரைச்சி என்ன பண்ணாக்க இந்த பின்னால் உட்காந்தாங்களா அந்த அம்மா மேலே விழுந்து அவளை கடிச்சுட்டு. இது பாருங்க, இது வந்து கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறது எங்கேயோ ஏதோ பெரிய பண்ணது இல்லை, யாருக்கும் யாருடைய பாவமாக நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மாதிரி வரக்கூடிய எஃபெக்ட் எதிர்பாராத திடீர்னு நடக்கக்கூடியது. இந்த மாதிரி அவங்க நடக்க வாசல் நிறைய இருக்கு. அது மாதிரி இந்த விரைகள் எல்லாம் எங்கேயும் போறதில்ல, திருப்பி நமக்கே வந்து சேர்றது. அதனால யாரையும் பகைச்சிக்காம எல்லாத்தையும் ஸ்நேகமாக இருந்துட்டு போறது நல்லது. அவ தப்பு பண்ணினாலும் கூட நம்ம வந்து அவள் திட்டாம தான். புரியுதா? புரியுது சுவாமி. அம்மா இன்னும் கேட்டீங்களா? அதாவது இந்த நம்ம நன்மை தீமை இந்த ஈக்குவேஷன் எல்லாம்
எப்போ சமன் பண்ணுவாருன்னா நாம வந்து அந்த எப்பயோ அந்த மோட்சத்துக்கோ ஏதோ போற தகுதி அடைஞ்சவன் தான் சமன் பண்ணுவாரா, இல்லாட்டா ஆமா இப்பயே நம்ம கொஞ்சம் நல்லது செஞ்சோம்னா அது அவளோட நன்மை நம்மளுக்கு வரும், கொஞ்சம் தீமை செஞ்சோம்னா அவா கிட்ட இருக்கிற தீமையே நமக்கு வந்து சேரும், அதாவது ஒருத்தர் திட்டினோம்னா தீமை இதெல்லாம் அப்பப்ப ஏறிண்டே இருக்குமா அக்கௌண்ட்ல, இப்ப பிளஸ் நமக்கு மைனஸ் வந்துட்டே பிளஸ் தான் மைனஸ்? நமக்கு இப்ப வந்துட்டே தான் இருக்கு. யாரையோ திட்டினது நமக்கு வந்து இங்க சொல்லுவா இல்லையா, வந்து சொல்லுவா நாக்க கடிச்சிட்டாக்க யாரோ திட்டுறா உடனேம்பா. பை சான்ஸ் ஆக்சிடென்ட்ல நாக்க கடிச்சு விடுவோம், இல்லைன்னா தும்பரிச்சு யாரோ நினைச்சுக்கிறா உடனேம்பா, சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் என்னன்னாக்க நமக்கு எங்கேருந்து வர சேர்ந்து சேர்றது. ஆனா இதெல்லாம் இங்க இருந்து தான் இருக்கு, நம்மகிட்ட தான் இருக்கு, நல்வனி தீவனி இருந்துட்டே இருக்கு இல்லையா. எப்போ நமக்கு மோட்சம் கிடைக்கிறதோ, மோட்சம் கிடைச்சா ஜீரோ பேலன்ஸ் வந்தால் தான் உண்டு. நல்வனி இருக்கக்கூடாது, டெட்டாரும் கிரேட்டாரும் ஜீரோ ஆகணும், ஆனால் தான் சரியா இருக்கும். அப்போ இதை ரைட்டாக பண்ணுறச்சே உங்களுடைய நல்வினைகள் எல்லாம் வேண்டியவனுக்கும் இது தீவினைகள்லாம் வேண்டாதுன்னு போய் சேரும். இதுதான் என்னுடைய தாற்பயம். அதனால நம்ம இன்னும் இந்த எப்போ மோட்சம் போகிறோமோ, மோட்சம் போது அவனுடைய ப்ரோரகேட்டிவ், நம்முடைய வி டோன்ட் அச்சீவ் இட், இட் இஸ் பெஸ்டோட் ஆன் அஸ். அப்போ அவனா பார்த்து கொடுக்கறச்சே இதெல்லாத்தையும் என்ன பண்ணுறான்னாக்க இந்த வினைகளை இப்படி இப்படி அவன் பைஃபர்கேட் பண்ணி விட்டுடுறான். அதனால சொல்லலாம் சம்பந்தமாதி குணங்களும் முக்கியமான ஒன்றும். யாராக இருந்தாலும் யார் என்ன கெடுதல் பண்ணாலும் சரி நம்ம நல்லதாக இருக்கணும், நம்ம கெடுதல் பண்ணப்படாது, யாருக்கும் நம்ம நினைக்கப்படாது அப்படின்னு சொல்றது தான். சரி, அப்ப வந்து ஒருத்தர் மோட்சம் போறாருன்னா அவர்கிட்ட இருக்கிற நல்லது வந்து நாம அவருக்கு நல்லதோ ஏதாவது பண்ணியிருந்தோம்னா நமக்கு நல்லது வரும், நாம ஆமா அவருக்கு கெட்டது பண்ணியிருந்தோம்னா அவரோட கெட்டதெல்லாம் நமக்கு வந்துடும். ஆமா, அதனாலதான் சாது சங்கம் சொல்றேன். சாதுக்களுக்கு இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம்னாக்க அவளுக்கு நல்லா தான் நமக்கு வந்து சேரும். பார்க்கலையா, சாது சங்கம் சொல்ற முடியாது, பெரியவாளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சுவிசேஷம் பண்ணிட்டு இருக்கோம், அவளுக்கு தொண்டுகள் பண்றோம், பண்ணாக்க அதெல்லாம் அவங்க வந்து சேருது. இல்லைன்னாக்க இடைஞ்சல் பண்ணோம்னாக்க அவளுடைய தப்பு தப்படாத யாருக்க முடியாது, அவள் தப்புகள் அவனுடைய தீவிரங்கள் நமக்கு வந்து சேரும். புரியுதா சுவாமி? சாமி சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. இல்ல சுவாமி, இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான். என்னன்னா சாது அந்த மாதிரி கூட இல்லாம சும்மா மனிதர்களே ரொம்ப நல்ல குணங்கள் உடையவங்க கூட சேர்ந்தாலே அந்த இயல்புகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா எப்படி முன்னால கெட்டு போயிருந்தா கூட அதெல்லாம் நமக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வர்றதை நம்ம பாக்குறோம். அப்புறம் நீங்க ஒரு ஒரு கதை சொன்னீங்க இல்லையா, அதாவது இந்த மாதிரி பாம்பு கடிச்சது அப்படின்னு. சோ அதேதான் சிலப்பதிகாரத்துல கோவலன் கதை எனக்கு ஞாபகம் வந்தது. அவன் எதிர்பாராத இடத்துல போயிட்டு அவன் சாக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, அது முன்வினை. நீங்க சொல்றது அது சரி, ஞாபகம் வந்தது. அதுதான் சொல்ற நுழங்கோடியே அதை சொல்ற. என்ன சொல்றான்னாக்க ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஊழலை உறுத்துதான். அதுக்கு அவர் அழகா ஒரு வெண்பாவை போட்டுக்கிறாரு. என்னக்க காதலி கண்ட கனவு கருநடுங்கன் மாதிவிதன் சொல்லை வரிதாக்க மூதை விரைகிட கோட்ட வியங்கொண்டான் கங்குன் கனைசுடர் கால் செய்யாமுன். இது வந்து கடைசியா அவங்க மதுரைக்கு பரப்புறேன்னு இருக்க பாருங்க, அப்போ ராத்திரி வந்துட்டு சொல்றான், காதலி கண்ட கனவு கருநடுங்கன் மாதிவிதன் சொல்லை வரிதாக்க. அன்னைக்கு என்ன இன்னொரு கனவு கேட்டிருக்கா, அங்க எங்க வெளியூர் போறோம், தன்னுடைய ஃப்ரெண்டு மாலதிங்களோட சொல்லிருக்கா, நான் இதுக்கு போறோம் அங்க போய் ஏதோ நேர்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு அப்படின்னு அது சொல்லிருக்கா. அவர் சொல்றா பிராய்ச்சதெல்லாம் பண்ணு அப்படிங்கிற. முடியாது, பிராய்ச்சம் பண்ணா கூட கணவனத்துல தான் பண்ண, தனியா பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அது நைட்டு தான் வராங்க வந்து என்ன பண்ணா, அதான் காதிலே கண்ட கனவு கருநடுங்கன் மாதிவிதன் சொல்லி. மாதிவன் சொன்னாக்க எங்க போறா கோச்சின்னு போறான், தானா வருவான் போற நாளைக்கு அப்படின்னு விட்டா அவள் வரல. மாதிவிதன் சொல்லை வரிதாக்க மூதை விரைகட கூட்ட, இது பண்ண பாபம் இருக்காது வர மூதை விரைகட கூட்ட வியங்கொண்டான் கங்கூர் கணேசுடர் கால் செய்யாமல். சூரியனுடைய கால்கள் கதிர்கள் விழத்துக்கு முன்னால அவன் பரப்பிட்டான் அப்படிங்கிறார். இதுதான் உரையடையிட்ட பாட்டு செய்யல, அதுல தான் வருது. அதில் மூழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது. இன்னும் இன்ட்ரோடியூஸ் கூட அரசியல் பழைத்தோருக்கு அரங்கோத்தமாவதும் உரைசால் பத்திரிக்கு வயந்தோர் ஏற்றலும் உள்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது தளபதி பெறப்படுவதுன்னு அவருக்கு செலவுடைய இளங்கோடையில் சொல்லியிருக்கார். அதுதான் வருது. அப்புறம் வேற யாரோ கேட்டால சுவாமி அடியனுக்கு ஒரு क्वेश्चन. நீங்க கேளுங்க சுவாமி. ஒரே ஒரு சுவாமி, நான் வந்து நம்ம வந்து யாராவது ஆத்மா வந்து இதுக்கு பெருமாள் கிட்ட போகணுங்கச்சே அந்த வினைகள் வந்து
தீர்ந்து யாருக்கும் தீர்ந்து விடும் தான் நினைச்சேன். இங்க பார்த்தா அது அந்த வினைகள் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஏன் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகணும்? அது அவர் அப்படியே ரைட் ஆஃப்னாக்க அது வந்து கம்ப்ளீட்டா யாருக்குமே போகாம பகவான் கிட்டே அது அங்க அவர் தான் எல்லாத்துக்குமே ஆரிஜின்ங்கிற மாதிரி அவர்கிட்டயே போயிட்டா போறோம். எதுக்கு வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன்? இந்த மேட்டர் மாதிரி இதர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்டு ஒன்லி ரீடிஸ்ட்ரிபியூட்டட். ஏன்னாக்க வினைகள் ஜீரோ ஆயிடுறதுனாக்க அப்ப என்ன ஆகும்? நம்ம இது மட்டும் பண்ண நல்லதுங்கிறதுல எல்லாம் ஒன்றும் அதனுடைய எஃபெக்டே இல்லாமல் போயிடும். அப்படி இப்படின்னா அது எந்த பண்ணால் நல்லது பண்ணால் நல்லதுக்கு எஃபெக்ட் இருக்கு. நான் இன்னைக்கு நான் நல்லது பண்ணியிருக்கேன், எனக்கு மோட்சம் கிடைச்சாலும் நான் பண்ண என்னோட முடிஞ்சு போகக்கூடாது, தொடர்ந்து வரணும். நம்ம சொத்து வர மாதிரி தான். ஒரு பெரிய ஒரு நல்ல சொத்தை வாங்கி வச்சிருக்காருனாக்க அவர் முடிஞ்ச உடனே சொத்தெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுன்றதுனாக்க எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இது. அதனால நான் பண்ண நல்லதுக்கு பலன் இருக்கணும். சரி, நான் அனுபவிக்கலை, நான் எனக்கு மோட்சம் கிடைச்சது போயிட்டேன், ரைட்டு. இன்னொருத்தர் இருக்காரு, அவன் அனுபவிக்கட்டும். அவன் சொல்ல முடியா, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இதெல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. அவரெல்லாம் நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பா. அது மாதிரி இன்னொன்று, இதுதான் மனுஷனுக்கு இந்த உலகத்தில் இருக்க செய்ய சமதமாதி குணங்களை வளர்க்கறதுக்கு பண்றது. விவேகானந்தர் ட்ரெயினில் போயிட்டு இருந்தார். போயிட்டு இருக்குச்சு, எழுத்தாப்புல 2 ஃபாரினர்ஸ் உட்காந்து அவர் கிண்டல் பண்ணி இங்கிலீஷில் பேசிகிட்டே இருந்தாங்க. அவர் வாய்ப்பத்தில் பேசாமல் இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் வந்து ஒரு ஸ்டேஷனில் இறங்கிட்டார். அப்போ இந்த அடுத்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட ட்ரிங்கிங் வாட்டர் கேஸ் கிடைக்குமா இங்கிலீஷில் கேட்டேன். பக்கத்தில் இந்த பயணி அவர்கிட்ட கேட்டார், இங்கிலீஷ் என்ன தெரியுமா? இதனால அவள் இங்கிலீஷ் திட்டின்ட்டு இருந்தாலே, உங்களுக்கு அது உரைக்கலையா உங்களுக்கு அப்படின்னு. பண்ணா கையில் இந்த தடியை அவன் கையில் கொடுத்தாரு, வச்சுக்கோ அப்படின்னு. வச்சுருந்தேன், ரைட்டு. இப்போ தடி எங்கே இருக்குண்ணா? என் கையில் இருக்கு. இப்போ நான் கொடுத்தத நீ வாங்கிட்டு தான் உங்கள்கிட்ட இருக்கு, நீ வாங்கிக்கலன்னா? அதே மாதிரி அவள் பட்ட திட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ண தானே நான் வந்து நான் தப்பு பண்ணதாகும். அவள் பண்ணா நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இருந்துட்டேன், அது அவாகிட்டே இருந்துட்டு போகிறது அப்படின்னா. அந்த மாதிரி தான் நம்ம பொறுத்த மட்டும் நம்ம நியாயமாக பண்ணிருக்குச்சே, நம்ம யாராவது இதுக்காக திட்டினா கூட நம்ம வாயை பற்றி இருக்கிறது தான் பெட்டர். யாரோ ஒருத்தரை பார்த்து ஏன் கழுதை அப்படின்ட்டாங்க, நம்ம கைதை ஆடுவோம் நம்ம ஒன்று ரிஷியாவை. அப்போ கழுது நமக்கு சண்டைக்கு போகணும்னாக்க நம்ம அதை ஒத்துக்கிறது ஆறுது. சாமி இருந்தாக்க என்னோட சொல்லிட்டு போவோம், வாய் வலிக்க சொல்லுவான், அப்புறம் வாயை பற்றின்றதும் இல்லையோ. அது மாதிரி தான். அதனால நம்ம வந்து இந்த மாதிரியான கோபமான டைலாகுக்கு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் இருக்கிறது பாருங்க, ரொம்ப பெட்டர் திங், அது பெஸ்ட் திங். புரியுதாம்மா? ஓகே சுவாமி, புரியுது சுவாமி, புரியுது. பாலாஜி ஏதோ கேட்டீங்களா? ஆமா சுவாமி, அடியனுக்கு 2 கொஸ்டின் சுவாமி. இப்போ வந்து ஒரு பிரபன்னன் சரணாகதன், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்போ வந்து சர்வதர்மான் பரித்தேச்சு அந்த சர்மஸ்லோகம் சொல்லும் போதே அகம் துவா சர்வ பாப்பேப்பியோன்னு பகவான் சொல்லிடுறான். அப்ப வந்து அவனுடைய சஞ்சித கர்மா எல்லாம் வந்து தீயினில் போட்ட தூசாகும் செப்புன்ன மாதிரி ஆயிடுறது. அப்புறம் இருக்கிற பிராரப்தத்தை வந்து அவனுடைய காலம் இருக்கிற வரைக்கும் அவன் வந்து இருக்கணுமா இருக்கு. மோஸ்ட்லி நல்ல ஒரு பிரபன்னன் வந்து என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, பகவானுக்கு எல்லாமே அக்கர்மாவா பண்ணும்போது சான்சஸ் ஆர் வெரி வெரி லெஸ் டு அக்யூமுலேட் கர்மா அகெயின். ஆகாமிய கர்மா அப்படின்றத அக்யூமுலேட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கும்போது பகவான் வந்து ரேண்டமா யாராவது இப்போ வந்து அதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சரணாகதனுக்கு வந்து 5 பேர் வந்து கான்டாக்ட்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க சுவாமி. அந்த 5 பேர்ல வந்து 3 பேர் வந்து அவரும் வைஷ்ணவர், அவரும் சரணாகதன். மிச்சம் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ உடல் தொடர்பு இல்ல லோகாயுத்தமா இருக்கா. இப்போ பகவானுக்கு திரிகாலமும் தெரிஞ்சதுனால அவன் இந்தந்த ஆத்மாக்கள் வந்து இந்தந்த தேக அவஸ்தை ஆகும்போது அவங்களுக்கு வந்து மோட்சம்ன்றத டிசைட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற பட்சத்தில் இந்த 5 பேர்ல அந்த சரணாகதன் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் சொன்ன இல்லைங்களா, அவன் வந்து பிராணன் விடுறச்ச வந்து இந்த 3 வைஷ்ணவர்களுக்கும் பரமபதம்னு நிச்சயம் பண்ணியிருந்தா, அப்போ மற்ற இருக்கிற 2 பேருக்கு மட்டும் ரேண்டமா சூஸ் பண்ணி வந்து பகவான் வந்து அவங்களுடைய கர்மா வந்து அந்த மாதிரி தள்ளிடுறானா அப்படின்னு கேள்வி சுவாமி. அப்படின்னு சுவாமி அவனுடைய அந்த 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 செலஸ்டியல் கால்குலஸ் தெரியாது நமக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்க, இவன் கெட்டது பண்ணியிருந்தான்னாக்க அது அவருக்கு வெறுத்தவளை அடையிறது, நல்லது பண்ணான்னாக்க நல்லவளை அடையிறது.
எவ்வளோ போர்ஷன் அடைகிறது, எப்படி அடைகிறது தெரியாது. நம்ம தர்ப்பணம் படித்தேன்னு சொல்கிறோம்னாக்க கடைசி சொல்கிறச்சு சொல்கிறச்சு வந்து சொல்கிறேன் வாழ்கை வாழ்கை நீ நான் இந்த அவங்கவுங்களுக்கு அந்தந்த உணவா போய் சேரட்டும் அப்படின்னு சொல்றோம் அதான் சுவாமி. நான் இந்த இப்ப விட எழுதண்டிடலாம், நான் இந்த எழுதண்டிடலாம். இந்த பித்தர்கள் உயிரோடு என்னென்ன இருந்தாலும் நிலையில இருக்காங்க. உயிரோடு இல்லாமல் இருந்தாலும் இல்லாமல் பிறக்காம இருந்தாலும் பிறந்திருந்தாலும் நரகத்தில் இருந்தாலும் போய் சேரட்டுன்னு சொல்ற முடியாது என்ன அப்பா. ஆமாம் இப்ப ஆமாம் இது வந்து அவளுக்கு போய் சேரணும்னாக்க அதே மாதிரி இந்த பாவ புண்ணியங்கள் போய் சேரப்படாதா? ஆமாம் கண்டிப்பா சேரும் சுவாமி. துஷ்டனோட சேர்ந்துட்டே இருந்தோம்னாக்க நமக்கு என்ன பண்றோம்? அவன் துஷ்டத்தில் நம்ம பங்கெடுத்துக்கிறோம் இல்லையா? வால்மீகி என்ன சொன்னா, வால்மீகி ரிக்ஷன்னு வேடனா இருக்குச்சு. அவர் வந்து இத்தனை கொலைகள்லாம் பண்ண உடனே நாரதர் என்ன கேட்டார், நீ இவ்வளவு எல்லாம் பண்றியே இந்த இந்த எதுக்காக பண்றான்? ஏன் என் குடும்பத்தை காப்பாத்துக்காக பண்றேன். சரி அப்படியா இருந்துனாக்க இந்த பண்ற பாவத்துல மனைவிக்கு பங்குண்டான்னு கேளுனாக்க அதெல்லாம் கிடையாது, குடும்பத்தை காப்பாத்து உங்க கடமை, நீ சொல்ற கொண்டு வர சொத்துல தான் பங்கு உண்டதை ஒத்து பாவத்தில் பங்கு கிடையாதுன்னு அந்த மாதிரி போயிடும். அதனால நம்ம பாவம் பண்ணினாக்க பாவத்தில் எல்லாத்துக்கும் சொல்றேன். அது பிரைம் அக்யூஸ்ட் இருப்பா, அவனுக்கு ரொம்ப அசிஸ்ட் பண்ணாருலாம் இருக்கா இல்லையா, ஹெல்ப் பண்ணவா எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் அவளுக்கு போய் சேரும். புரியுதா? அதான் அந்த கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்துரும்னு நினைக்கிறேன் இல்லையா? கான்டாக்ட்ல இருக்கிறவங்க தான். அதனாலதான் சில இதான் இப்ப நிறைய பேர் அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் சாப்பிடலாம் மாட்டாங்க. எல்லார் வீட்டுக்கும் போனா எல்லார் வீட்லயும் போய் சாப்பிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வேற ரொம்ப சூஸியா தான் தே வில் ஹாவ் தேர் ஓன் ஸ்மால் சர்க்கிள். அதெல்லாம் வந்து அதான் அதாவதுமா ஒரு இடத்துல சாப்பிட்றது கூட என்ன பண்ணோம்னாக்க அவ எப்படிப்பட்டவா, வெளிப்படையான சுத்தம் மட்டும் இல்லை, மன சுத்தம் உள்ளவாளா, வேஷம் இல்லாம நல்ல வீடு சம்பாதிக்கப்பட்டதா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவ வந்து சாப்பிடணும். எம்பெருமான் இருக்கிற காலத்துல ஸ்ரீரங்கத்துக்கு வடக்கேருந்து சில பேர் நிறைய செல்வம் அனுப்பிச்சிருந்தாங்க. அது வந்த உடனே இங்க பண்ணா எம்பெருமான் வாங்கின்னு சொன்னான். நான் சொன்னா இரு நான் வாங்கிக்க மாட்டேன், இது நல்ல வீடு சம்பாதிச்சா தெரியல எனக்கு, நீங்க வை அப்படின்னு. இவர் என்ன பண்ணாருனாக்க இங்கேருந்து ஆள் அனுப்பிச்சு யார் அனுப்பிச்சாலோ அங்கே போய் விசாரிச்சு சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்து அவளை ஆமா நல்ல வீடு சம்பாதிச்சான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை எடுத்துட்டாரு. அவள் போயிட்டு வர மட்டும் அவள் அந்த செல்வத்தை வச்சுட்டு செல்வமாச்சே பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அவள் இருந்த இடம் தான் இன்னைக்கு ஆரியப்பட்டாள் வாசல்னு பேர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கு பாருங்க. கருடன் சந்தி, பெரிய கருடன் முன்னால உள்ள பெருவாள் சந்திக்கு உள்ள நுழையிறோம் பாருங்க, இந்த மெயின் அதுக்கு ஆரியப்பட்டாள் வாசல். ஆரிய தேசத்திலிருந்து அவள்லாம் படர்கள்லாம் அந்த வேலைக்காரர்கள் அவள் கொண்டு வந்திருந்தா இல்லையா, அவள் வெயிட்பட்டே காத்திருந்தா அந்த இடத்துல. அதனாலதான் இன்னைக்கு அதுக்கு ஆரியப்பட்டாள் வாசல் பேர். அது தீய வழி சம்பாதிச்சு இருந்ததுனாக்க அந்த செல்வம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம். அது மாதிரி எப்ப செல்வமே வேண்டாங்கிறோம்னாக்க அப்போ அவளுடைய வினைகள் கேட்கவே வேண்டாம் நமக்கு இல்லையா? இது வந்து தானமா வாங்குறவங்களுக்காக இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாமா சுவாமி? இப்ப வந்து கடனா வாங்கிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, யார்ட்டாவது கடனா வாங்கிக்கிறோம், திருப்பி வட்டியோட சேர்த்து கொடுத்துடுறோம், அதெல்லாம் இந்த இந்த இதுல எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும் சுவாமி? கடன்கிறது டிரான்சாக்ஷன் பை வே ரெண்டு தானம் சொல்லிச்சு. இப்போ சொல்றேன், எந்த தானம் வாங்கிட்டாலும் சரி, நல்ல பர்பஸ்க்காக தானம் வாங்கிட்டா தான் தானம் பலனளிக்கும். இல்லைன்னாக்க அவன் வந்து தானம் வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து இடைஞ்சலா இருக்கும். இதுல இல்ல விலைக்காட்படுவர் விசாதியேற்றுண்பர், தலைக்காட் பலி திருவர் தக்குவர், முளைக்கால் விடமுண்ட வேந்தனையே வேளாக வேத்தாதார், கடமுண்டார் கல்லாதவர் அப்படின்னு மானுவம் திருவந்தாதில் ஒரு பாட்டு. எப்படின்னாக்க என்ன பண்ணான்னாக்க அவனுக்கு பணம் வேணும், ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு பண்ணானாக்க ஒருத்தருக்கு அடிமை வழி எழுதி கொடுத்தான். விலைக்கு ஆட்படுவான், நான் உனக்கு அடிமையா இருக்கேன், எவ்வளவு பணம் கொடுத்துருவோம், ஒத்த அடிமையா. சரி நீ பணத்தை வாங்கியாச்சு, என்ன பண்ணுவேன், எனக்கு அடிமை வேலை செய்யணுமே, பணத்தை அனுபவிக்க முடியுமா? இது முட்டாள்தனம் இல்லையாது. விசாதி ஏற்றுண்பர், ஒருத்தனுக்கு ரொம்ப நாளா கழுத்துல செயின் போட்டுக்கணும், கையில மோதிரம் போட்டுக்கணும்னு ஆசை இருந்தான், தங்க வாங்க முடியாது. அந்த காலத்துல என்ன இருந்ததுனாக்க இது மாதிரி ஒரு தீரா வியாதி ஏற்பக்கூடிய யாரும் பண்ணுவான்னாக்க தங்கத்தினால் வியாதி ஒரு பிரதிமை ஒரு பொம்மையா பண்ணி அது மாதிரி அந்த வியாதியை ஆவாகனம் பண்ணிட்டு அது யாருக்கா தானம் பண்ணுவா, சொல்லிட்டு தான் தானம் பண்ணுவா. இந்த மாதிரி என்னோட வியாதி இதாவதுனாக்க அதை வாங்கிக்கணும். எதுக்கு?
நான் கையில் மோதிரம் போட்டுக்கணும், கழுத்தில் சங்கிலி போட்டுக்கணும். யார் நீ ஜாதி வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் போட்டு அனுபவிக்க முடியும்னா இல்லை. அதுக்கு அடுத்தது இன்னும் மோசம். தலைக்கால் பலி திருவர் தக்கோர். ஒருத்தர் என்ன பண்ணா, ஒத்தி மேல he was in love with that head over ears. அவளுக்கு வியாதி வந்துடுத்து. தெய்வத்திட்ட போய் வேண்டுனான். அவளுக்கு இந்த வியாதி சரியாச்சானாக்க நான் என் தலையை எடுத்து பலி தரேன்னு விட்டு என்ன பிரயோஜனம்? வியாதி சரியாட்டாலும் அனுபவிக்க முடியாது. வியாதி சரியாத்தான் தலையை எடுத்து கொடுத்துடணும். இந்த வகையில் இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு பண்ணாதீங்க. எப்போ தெரியுமா? இதெல்லாம் இந்த லௌகிகமாக பண்ணுறது எல்லாமே அழியக்கூடியது தான். இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாது. யாராவது ஒருத்தர் கண்ணன் சின்ன குழந்தை போய் பூதகி கிட்ட போய் பால் குடிச்சான் அப்படின்னு சொல்றச்சே பதறது வார் உடம்பு. முளைக்கால் விடமுண்ட வேண்டனையே வேறாக வைத்தாதார் கடமுண்டா வளரணுனாக்க எல்லாம் பாவத்தை சாப்பிட்றா. கடமுண்டா கல்லாதவர், என்னதான் படித்தாலும் படிக்காதவர் அப்படிங்கிறார். அந்த மாதிரி நமக்கு வியாதியை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது முடியும். பாவத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதா? அதான் கால் கொண்டு மோதிரப்பட்டு போப்பாதி அப்படின்னு எடுத்துக்கார் வீட்டில். அப்புறம் எனி அதர் டவுட்? ஏதாவது உண்டா? புக்குக்கு போலாமா? சுவாமி புக்குக்கு போலாம் சுவாமி. பேஜ் 292 ஹானியாதிகரணம். ஹானின்னாக்க அது கெடுதல், தீர்றது. வினை நீங்கள் களம். வித்தைகளின் பலனால் ஒரு உபாசகன் உடல் நீங்கி பரமாத்மாவை அடைகையில் அவனது மீந்துள்ள வினைகளை பற்றிய ஆய்வு களத்து செய்யப்படுகிறது. இதனால் இக்களம் வினை நீங்களம் ஹானியாதிகரணம் எனப்படுகிறது. இதில் ஆராயப்படும் வேத வாக்கியங்கள். சாந்தோக்கியர் 8:13:1. குதிரை தன் உடலின் ரோமங்களை உதறுவது போல் வினைகளை நீக்கி ராகுவின் பிடியின்றி வெளிவரும் சந்திரன் போல உடலை உடுத்து நான் என் கடமைகள் யாவையும் முடிந்தவனாய் பிரம்மத்தை அடைவேன். இதே பட்டம் தான் ஆழ்வா சொல்றார். நான் போவேன், பரமத்துக்கு போவேன், பரமத்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி முண்டகோபனிஷத் உபாசகன் தன் நல்வினை தீவினை நீத்து பற்றற்று பரமாத்மாவை ஒத்தவனாகினான். சாட்டியாயிரஸ் ஆகிய முண்டகோபனிஷத்து உபாசகன் உயிர் நீத்ததும் அவனுடைய மக்கள் அவனுடைய செல்வங்களை அடைகின்றனர், அவனுடைய நண்பர்கள் நல்வினைகளை அடைகின்றனர், அவனை வெறுத்தோர் தீவினைகளை அடைகின்றனர். கௌஷிதகி உபாசகன் நல்வினை தீவினைகளை துறைக்கிறான். அவனுக்கு இனியவர்கள் அந்த நல்வினை அடைகின்றனர், அவனை வெறுத்தவர்கள் தீவினை அடைகின்றனர். அதனால்தான் யாரையும் வெறுக்கப்படாது. உலகத்தில் இருக்கிறது எல்லாம் அப்படித்தான் இருக்கும். தேளும் வேணும், பாம்பும் வேணும். அது அதனுடைய ஜென்ம அனுபவத்தை வந்திருக்குது. அது உடனே பார்த்தோம்னா இது பிடிக்காது எனக்கு. இந்த இது அதாவது சமநிலை வேணும். நல்லது கெடுதல் ரெண்டும் இருந்துன்னு தான் இருக்கும். அதை நமக்கு இடத்துல இருக்கிறது அதை காத்து பொறுக்கா வைக்கிறது தப்பான காரணம். இவ்வாறு சிற்சில மாறுபாடுடன் வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. இங்கு பொதுவாக ஏற்படும் ஐயம், இவ்விடத்தில் காட்டப்பட்டுள்ள வினைகள் நீங்குதலும் அவை பிறரை அடைதலும் எல்லா வித்தியைகளுக்கும் பொருந்துமா? ஏனெனில் சிலவற்றை அவை யாரையும் அடைதலை பற்றிய பேச்சே இல்லையே, மற்றதை சொல்லலையே, 1-2 தான் சொல்லியிருக்கு. இப்ப என்னாச்சு? மற்ற வித்தியைகள் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இக்களத்தின் சூத்திரமும் பொருளும். ஆனோத்து உபாயான சப்தசேஷத்வா குசாச்சந்த சுத்தி உபகாரவது ததுக்தம். கடங்கையில் சமித்து வேத ஒலி துதி ஓதுதல் முடியவர்களுக்கு உள்கொள்ளப்பட்டதல் போல் இங்கும் நீங்குதல் என்ற செயலில் அடைதல் என்ற வினையும் அடங்கும் என்பதால் இரண்டையும் சேர்த்தே பொருள வேண்டும். இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னாக்க, நமக்கு முந்தினவா இருக்காளே சடங்கி இருக்காரா, அவ என்ன எடுத்துட்டு இருக்கா? ஒரு இடத்துல சொல்லியிருந்தேனாக்க அது மொத்தத்துல எடுத்துக்கோ அப்படிங்கிறான். சொல்றச்சே ஜாக பசுனாக்க வெள்ளாடு, சமித்துன்னு பேர் சொல்லனாக்க என்ன சமித்து எடுத்துக்கோ. அந்த மாதிரி அவளுடைய வழிகாட்டல் படி அதே மாதிரி நம்ம இதில் எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகுது? இந்த பாவங்கள் கெட்டவாளையும் இடைஞ்சல் பண்ணவாளையும் புண்ணியங்கள் நல்லது பண்ணவாளையும் அடைகிறது. முழுக்க பாவம் ஒன்றும் இருக்க மாட்டான், முழுக்க புண்ணியம் ஒன்றும் இருக்க மாட்டான். ஆக மொத்தம் ஏதோ ஒன்றும் போய் சேருப்பீங்க. அது மாதிரி இதற்கு ராமர் தரும் விளக்கம். மீமாம்சை சடங்கையில் கலாபசாகி என்பதில் மரத்தின் சமித்துகளால் விதி, சாட்டியாயின சாகில் அத்திமர குச்சிகளால் இதுதான் விளக்கம் பெறுகிறது. அதாவது யாகம் பண்றச்சே சமித்துன்னு ஒன்று போடுறோம். சமித்துங்கிறது நம்முடைய இந்த விரல் பருமனுக்கு இருக்கணும். ஒரு ஒட்டைனாக்க இந்த 2 விரலையும் ஆள்காட்டி வரலையும் கடலில் எடுத்து எவ்வளோ லெங்த் இருக்கோ அவ்வளோ லெங்த் இருக்கணும். அதில் நடுவில்
கணுக்கள் முள்ளெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் யாகத்தில் உபயோகப்படுத்தணும். அந்த மாதிரி இருக்க சப்தத்துக்கு மரக்குச்சிகள்னு சொல்லியிருக்கு ஜென்ரலா. ஆனால் என்ன மரக்குச்சிகள் அப்படின்னு சொல்லலை. அது இன்னொன்று சொல்லிருக்கு, அத்தி மரத்தின் குச்சிகள் வரத்தான் சொல்லிருக்கு. அவர் இதிலே எடுத்துக்கணும். அதே மாதிரி தேவ அசுரர்களை பற்றி ஓதல் வேண்டும் என்பது பைங்கிரத்தில் தேவர்களை பற்றி முதலில் ஓத வேண்டும் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. சில இடங்கள்ல என்ன பண்ணோம்னாக்க இன்னாரை பற்றி சொல்லணும்னு தேவை இருக்கு. ராகுல் சாதத்தில் கூட என்ன பண்ணோம்னாக்க சுவாமிகள்லாம் சாப்பிட உட்கார இல்லையா, சாப்பிடுச்சே அப்போ அன்னசூத்துன்னு சொல்லுவான். தேவானாஞ்சு அசுரானாஞ்சு அப்படின்னு ஆரம்பிப்பான். அந்த மாதிரி தேவர்களை பற்றி அசுரர்களை பற்றி அவளுடைய இதை பற்றி சொல்லணும்னு சொல்றது. அவள் சொல்றது என்ன பண்ணணும்னாக்க முதல்ல தேவர்களை பற்றி சொல்லு, ஜென்ரலாக சொல்றீங்க தேவர்களை அசுரரை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ இவளை முதல் சொல்லணும்னு இன்னொரு இடத்த சொல்லியிருக்கு. அதை இங்கே எடுத்துக்கிட்டு. அடுத்தது பொன்னை வைத்து சோடஸ் என்ற துதி செய்யப்பட வேண்டும் என்பது கதிரவன் ஒளி இருக்கையிலேயே சோடஸ் செய்யப்பட வேண்டும் என்பது சிறப்பு விதிக்கிறது. ஒரு இடத்துல சோடஸ் அப்படின்னு ஒரு யாகத்தில் ஒரு பகுதி, அதுக்கு தங்கத்தை தட்சிணையா வச்சு பண்ணணும்னு சொல்லிருக்கு. ஆனால் இது பண்றச்சே சூரிய ஒளி இருக்கணும், சூரிய ஒளி தான் பண்ணக்கூடாது, வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. அது இதுக்கு எடுத்துக்கோ அப்படி. வேள்வியில் வேதகாலம் செய்வோர் பாடட்டும் என்பது பொது விதி. ரித்துகளில் வேத முதுவர்களில் சாவி கொடுத்துருக்கிய ஒரு நிமிஷம் சாவி கொடுத்துருக்கிய பூட்டின் பட்டு. வேள்வியில் வேதகாலம் செய்வோர் பாடட்டும் என்ற பொது விதி ரித்துகளில் வேத மூதுவர்களில் ஒருவரான அத்வர்கியும் பாடக்கூடாது என்ற பெருவரிடத்தில் கூறப்பட்டுள்ளதால் அப்படியே கடைபிடிக்கப்படுகிறது. ஆகவே வேதத்தில் பார்த்த முன்னாலேயே பிரஸ்தோதா, ஹோதா, உத்காத்தா, அத்வர்யும் 4 பேர். இல்லை அத்வர்யும் அதனோட சொல்றவர். இவ எல்லாரும் இந்த இதை கானம் பண்ணு சொல்றச்சு. அவள் படச்சு அத்வர்யும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. இங்கே அதே மாதிரி சிராத்த காலங்கள் பண்றச்சே அது சபண்டீகரணம் பண்ணுவார். சபண்டீகரணம் பண்றச்சே இத்தனை இறந்தவராகவே வச்சு பண்றோம் நம்ம. அப்போ அவருக்கு சொல்ற மந்திரங்கள் எல்லாம் ரகசியமா சொல்லணும். மற்ற பேர் சொல்றா இதை ஓப்பனா சொல்லணும். அந்த மாதிரி சில விதிகள் இருக்கு, ஸ்பெஷல் விதிகள் இருக்கு பாருங்க. ஸ்பெஷல் விதிகளை நம்ம கடைப்பிடிக்கணும். அது மாதிரி அது ஒரு வேதத்துல சொல்லியிருக்குது. ஆனா மற்ற எல்லா வேத யஜுர்வேத காலம் பண்றா, ரிக்வேத காலம் பண்றா, சாமவேத காலம் பண்றா இல்லையா, அவளுக்கும் இந்த விதி அப்ளை ஆகும். அவ மந்திரம் சொல்றாலும் இந்த விதி அப்ளை ஆகும் அப்படிங்கிறது. இது இவைகளை போல வினைகள் விட்டு நீங்க என்பதாலேயே நீங்கி அவை வேறெங்கு அடைதல் வேண்டும் என்பது புலப்படுகிறது. அதனால் கௌஷிதிக உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது போல் உடலை நீங்கும் உபாதைகளின் நல்வினையை நண்பர்களும் தீவிரையை விரோதிகளும் பெறுகிறார்கள் என்பது தெளிவு. சில உபனிஷத்துகளில் அடைதல் கூறப்படாவிட்டாலும் இப்படியே கொள்ளத்தக்கது. இதை கௌஷிதிக உபனிஷத்து தான் சொல்லியிருக்கு இந்த மாதிரி, மற்றதில் சொல்லலை. அதனால கௌஷிதி என்ன சொல்லியிருக்கோ அதை மொத்தத்தில் எடுத்துக்கணும். ஆனால் அது அதை இது பண்ண அது டிஸ்கார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது புரியுதா? எனி டவுட்ஸ்? இந்த கௌஷிதிக உபனிஷத்து அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டா இந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை போற வழி எல்லாத்தையும் கிளியரா சொல்றது. அதை இந்த 22 உபனிஷத்துல அதையும் எடுத்துட்டு இருக்கா. எம்பெருமான் நிறைய இடத்துல அது கௌஷிதிக உபனிஷத்துல கோட் பண்ணியிருக்கேன், சங்கரரும் கோட் பண்ணியிருக்கேன். அதுல கிளியராக சொல்றது, யாரெல்லாம் அவனுக்கு வேண்டியவாளோ அவளுக்கு இது போறது, இல்லாதவளுக்கு அது பாபம் போறதுன்னு சொல்லியிருக்கேன். எனி டவுட்ஸ்? அதாவது இப்போ நம்ம நார்மலா வெற்றி கேட்ட மாதிரி தான் இது வரைக்கும் எல்லாருடைய புரிதல் எப்படின்னா, அப்பா அம்மா செய்த பாவம் பிள்ளைகளை சேரும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் பயந்து யாரும் தப்பு எல்லாம் பண்ணாம ஐயோ நம்ம எப்பயுமே குழந்தைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவாது எல்லாரும் அப்படின்னு நம்ம இத்தனை நாள் அந்த வழக்குல இருந்த செய்தி இது. சோ அதுவும் ஒரு ஆத்மா, அவ்வளவுதான். எல்லாரும் நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரும் whoever is connected to that person, that is maybe பசங்களும் தான் பசங்களும் இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க, கனெக்டட் டு எல்லாருமே தான் இருப்பாங்க. அதுல யார் வேணா யார் தப்பு பண்ணாங்களோ, அதாவது தவறா திட்டுனாங்களோ அவங்களுக்கு கெட்டதும், நல்லது பண்ணவங்களுக்கு நல்லதும் போய் சேரும், டிவைட் பண்ணி. ஏன் அப்பா அம்மான்னு சொல்றாங்க?
நமக்கு கூடவே இருக்கக்கூடிய முதல்ல அவ தான் ஃபர்ஸ்ட். அவாதான் கரெக்ட். மற்ற பேர் இருக்கா, யாரோ ஒருத்தர் இருக்கா, இங்கே யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, இல்லை அது அனதர் மேட்டர். முதல்ல நம்ம கூட இருந்து பண்ணுறதுலாம் அப்பா அம்மா தான். நம்ம நிறைய நல்லது பண்ணுறது சரி, கெட்டது பண்ணுறது அவள்கிட்ட தான். நம்ம கோச்சிக்கு நான் சின்ன வயசு கோச்சிக்கு தான் கோச்சிக்கோ அவள்கிட்ட. அதே மாதிரி அவளுக்கு நம்ம 4 சாத்துவோம் இல்லையா, எல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் என்னன்னாக்கா நமக்கு க்ளோசஸ்ட் ரிலேஷன் அவள் தானே. அவங்க சொல்கிறதே இருந்தோம், தாய் வயதுலேருந்து பிறக்கிறதுனால தாய்க்கு நமக்கு ரத்த சம்பந்தமே இருக்குது. தகப்பான் நம்ம வளர்க்கறதுனால, நமக்கு காரணமாக இருந்ததுனால அவனுக்கு நம்ம சம்பந்தம் இருக்குது. அதனால சொல்லுவா, நம்ம என்னத்தை தான் பிள்ளையா இருந்தாலும் தகப்பனா காப்பாற்றார் அவனை கடைசி மட்டும். தகப்பன் அவனை வெறுத்தாலும் கூட காப்பாற்றுறான் அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னாக்க அவன் நம்ம செவிக்குத்தான் செவிப்பான். அவன் வந்து தானே செய்யணும் நமக்கு. அது கடைசி காலத்தில் அவனை காப்பாற்றலைனாக்க அது மாதிரி முதல்ல அவள்கிட்ட அபச்சாரப்படாமல் இருக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் திங். அது முதல் ரிலேஷன்ஸு. அப்புறம் மற்ற ரிலேஷன்ஸ்லாம் அப்புறம் வரக்கூடிய ரிலேஷன்ஸ் தானே நமக்கு. அதனால அவளுக்கு வி ஷுட் பி வெரி சின்சியர் அண்ட் ஃபிடல் டு தம். அவ்வளோதான். சுவாமி நல்லா புரியுது சுவாமி. ஓகே, வேற வெற்றி நீ எதாவது? இல்ல சுவாமி, ஆனா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு அதிகரணமா இது இருக்கு. ஏன்னா வினைகள் நம்ம இந்த மாதிரி யோசிச்சதே இல்லை. முதல் முறையே இப்படி ஒரு திறப்பு கிடைச்சிருக்கு. வினைகள் அதுவும் கிட்டத்தட்ட எவர் எக்ஸிஸ்டிங் மாதிரியே ஆயிடுது. அது அது கௌஷிதை இந்த லாஸ்ட் லைன் நீங்க அப்படி இந்த புக்ல உடல் நீங்கும் உபாசகனின் நல்வினை நண்பர்களுக்கும் தீவினை விரோதிகளுக்கும் பெறுவார்கள்னு போட்டாங்க. ஆமா, அதாவது விவரமா சொல்லியிருக்காங்க கௌஷிதிக உபனிஷத்துல. அது மட்டும் அந்த அந்த அர்ச்சராதி முறையை ரொம்ப விளக்குற கௌஷிதிக உபனிஷத்து. நமக்கு இப்போ படிக்கிறோம் இல்லையா, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் மெட்டர். ஸோ எந்த ஒரு வினையெல்லாம் செயல் தான் அர்த்தம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எதிர்வினை நிச்சயமாக இருக்குதான் இருக்கும். அந்த எதிர்வினை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அப்போயே யோஜனை பண்ணியிருக்கா. நம்ம கண்ணுக்கு தெரிகிற வினை ஃபிசிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியாது, இது ப்ரூவ் பண்ண முடியாதது. நம்ம அவங்க ஜமீலா என்ன சொன்னாங்க, அது இது பூரா ஊழ்வினை உறுத்து வந்து விட்டோம்னா 2 இதுவும் அந்த சிலப்பதிகாரமும் இதுவும் மணிமேகலை இரட்டை காப்பியம் 2ம் பழைய வினையிலிருந்து வர்றதா அதில் பூரா வருது. அவருடைய ரிஃபெக்டாக இருக்கு. இது தமிழ்நாட்டில் என்ன முன்னாடி வேற ஊறி போன இதுவாக இருக்குது இந்த இந்த இது. வேற டவுட்ஸ்? நம்ம சைக்காலஜி கொஞ்சம் ஆட்டி பார்க்கக்கூடிய அதிகரணம் தானே சுவாமி, இது நல்லா இருக்கு. ஆமா, இன்னும் ஒரு விஷயம் இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. யாராவது ஒருத்தர் தப்பே பண்ணிட்டாலும் சரி, மூவார் வீட்டு கண்ட்ரோல் முதல்ல நம்ம அறியாமல் சில சொல்லிவிடுறோம், நம்ம தப்பு பண்ணிவிடுறோம். மூவார் வீட்டு கரெக்டிவ் நம்மளா அவன் மேல பரிதாபப்பட்டு நல்ல எண்ணம் வந்து, ஆனால் இது இல்லாமல் நமக்கு இது வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கோபம் வந்துடுச்சுனாக்க. இப்போ இந்த மாதிரி வந்தது பகவத் கிருபையினால் நல்லதாச்சுன்னு ஒரு கதை இருக்கு. வால்மீகி முனிவர் மத்தியான ஸ்நானத்துக்காக பக்கத்தில் தமசா நதிங்கிறதுக்கு போயிட்டு இருந்தார். போறச்சே இங்கே கிரௌஞ்சம்னு 2 பட்சிகள், அந்த பட்சிகள் 2ம் சேர்ந்து இருக்கிற நேரத்தில் ஒரு வேடன் அந்த ஆண் பறவை அடிச்சுட்டான். இவருக்கு உடனே கோபம் வந்துடுச்சு. மானுஷாத பிரதிஷ்டாம் சமாகதி அகம சமாகி எத்தொஞ்சம் மிதுனாத்தியேகம் அவதி காமமோகிதம் 3 சொல்ல மறந்து போச்சு எனக்கு. அவர் என்ன பண்ணினாருனாக்கா, இது வேடனை பார்த்து, வேடா பாபி, இதை அடிச்சுட்டியே, அது காமத்தில் மூழ்கி இருந்த அந்த ஆண் பறவை அடிச்சுட்டியே, நீ நீ இனிமேல் நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு விட்டார். அப்புறம் குளிச்சுட்டு வந்திருக்கு போச்சு. நான் யார் சொல்றது, வேடன் அவன் தொழில் அதான் பண்றான். அவனுக்கு பறவை தான் முக்கியம். அது எப்படி இருக்குதுன்னு அவனுக்கு கவலைப்படல. இப்படி பண்ணிட்டேனே, நம்ம ரொம்ப வருத்தப்பட்டே வந்தாக்க அவர் ஆசிரமத்துக்கு வந்த உடனே அவருக்கு முன்னால பிரம்மா தோணினார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரம்மா வரவே சொல்லட்டும், இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், என் மனசு ஒரே சோகமா இருக்கு அப்படின்னார். நீ கவலைப்படாதே, அந்த சோகமே ஸ்லோகமாகட்டும் அப்படின்னார். அந்த வேடனே எதனால் நீ காமமாக இருந்த அந்த ஆண் பறவை அடிச்சியோ
அதனால உன் பெயரானது விளங்காம போகட்டும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதை அப்படியே மாற்றி சொல்லும், சரியா பண்ணுங்க. இப்போ மா நிஷாத இல்லை ஏ வேடனே அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அப்படி இல்லாம மா நிஷாதன்னாக்க இலக்குமியின் தலைவனேன்னு ஆச்சு. நீ எதனால இந்த காமத்தில் இருந்த அவனுடைய ராவணனை அடிச்சியோ, அதனால உன் பெயரானது இந்த வருஷம் பூரா நன்கு விளங்கட்டும். மாங்குது அது நெகட்டிவ், அது இதில் வந்துருக்கு. அதனால என்ன ஆகும், உன்னுடைய பெயரானது இனிமேல் உலகத்துக்கு நன்கு விளங்கி நிற்கட்டும்னு ஆச்சு. இதுதான் ராமாயணத்துக்கு ஆரம்பம். மனுஷாத பிரதிஷ்டாம் துவம் அவகாம துவம் அவதி சமாதி எத்தோந்தியம் மிதுனாத்தியகம் அவதி காமமோகிதம் அப்படின்னு வரும். அதனால இது இந்த ஸ்லோகமே ஸ்லோகமாச்சு. இப்போ இந்த ராமாயணத்துக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம், ஒரு இன்சிடென்ட் அப்படின்னாக்க, அதே மாதிரி மற்றதுக்கெல்லாம் காரணம் இருக்கணும் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் இருக்குத்தான் இருக்கு. நீங்கள் நம்ம உபாசனத்துக்கு எதிர என்னுடைய இத்திகாசங்களை பார்த்தீங்கன்னாக்க, எந்த ஒரு செயலுக்கும் அதுக்கு எதிர்வினை நிச்சயமா இருக்கு. வேற ஒன்றும் வேண்டாம். பீஷ்மர் இருக்கிற மட்டில், சண்டை போடுற மட்டில் எல்லாரும் நியாயமான சண்டை போட்டுட்டு இருந்தா. பீஷ்மர் செத்த அப்புறம் அந்நியாய சண்டைலாம் அப்பதான் ஆரம்பிச்சது. அபிமன்யுவை கொன்னது, துரோணரை கொன்னது, இதெல்லாம் இதெல்லாம் ஆச்சு. அதே மாதிரி யாரெல்லாம் நல்ல வழியில் சண்டை போட்டாலோ அவளெல்லாம் வீர சோக நேரம் எழுதி பண்ணிட்டான். ஆனா யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ, திருஷ்டத்யும்னன் திரௌபதியோட பிரதர், அவன் ஒன்றும் இது சண்டை போட மாட்டேன்னு வில்ல கீழே போட்டு துரோண தலையை ஒட்டி எடுத்தான் இல்லையா, அவரை அஸ்வத்தாமா கீழே தரையில அரைஞ்சே கொண்டார். அந்நியாய வழியில் அவன் அந்நியாய வழியில் பண்ணா அந்நியாய வழியில் அவருக்கு கிடைச்சிது. அதே மாதிரி எல்லாருக்கும் பார்த்தோம்னாக்க நியாயத்துக்கெல்லாம் நியாயம் கிடைச்சிருக்கு, அந்நியாயத்துக்கு அந்நியாயம் கிடைச்சிருக்கு. துரியோதனன் யாருக்கும் தொடையில் அடிபடக்கூடாது, கதையில தொடையில் அடிபடக்கூடாது. ஆனால் அவன் அந்நியாயம் பண்ணிருந்தான், அவன் தொடை தட்டிருந்தா தொடையில் அவனுக்கு அடிபட்டுது. அதனால இது கொஞ்சம் கூர்ந்து படிச்சிங்கனாக்க, அதுவும் எஸ்பெஷலி மகாபாரதத்தை படிச்சிங்கனாக்க, நம்ம வாழ நடக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் ஏதோ ஒரு பின்புலம் இருக்கு. நம்ம கொஞ்சம் இன்ட்ராஸ்பெக்ஷனில் பண்ணினா தெரியும் நமக்கு. இது நமக்கு நல்ல இது. எந்த நிலையிலையும் நம்ம சமநிலை இழக்கப்படாது. யாரோ படினாங்க தப்பு பண்ணாங்க, நம்ம போய் அவள் திட்டப்படாது. இதெல்லாம் சொல்றதுக்கு வழியாக வந்திருக்குது. அதான் இதில் தெரியுது. வேற எனி அதர் டவுட்ஸ்? ராமா பிரியன், அதாவது சிலப்பதிகாரம் சமண நூல். சமணத்துலதான் உங்களுக்கு கர்மங்கள் உண்டுன்னு வருது. பௌத்தம் இந்த கர்மா தியரியே ஒத்துக்கல. பௌத்தமே கர்மா தியரியே ஒத்துக்கல. அப்படி இருக்கும்போது ஐ திங்க் இது மணிமேகலை பௌத்த நூலா இல்ல சமண நூலா, எனக்கு அது டவுட் வந்திருக்கு. மணிமேகலை பௌத்த நூல் தான் சொல்றா. ஆனால் பௌத்த மதத்துல பார்த்தோம் இல்லையா, முன்னால அனாத்மியம் தான், ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறது அவளுடைய இது. ஆனால் கர்மாவும் கிடையாது, கர்மா கிடையாது. அப்போ ஆத்மா தான் கர்மா வரப்போறது. அப்போ புத்தர் 32 ஜாதக கதைகள் 32 அவதாரம் எடுத்தாருங்க. எப்படி எடுத்தார்? மணிமேகலையில நாவுத்திரன்னு ஒரு வரலாறு வருது. அவர் அக்ஷய பாத்திரம் வாங்குறா இல்லையா, ஆபுத்திரன்னு ஒரு வரலாறு வருது. அது அவள் முந்தின ஜபத்திலிருந்து வருது. ஆனால் இவா இதுல அவருடைய மத நூல்கள் இருக்கிறது ஒன்றாகவும் ஒரு கொள்கையாகவும் கதை வரைச்சே வேறையாகவும் இருக்கு, மாறி இருக்கு. அதனால இதெல்லாம் அதனாலதான் அந்த மதங்கள் நிக்கலை. ஏன்னா பழங்காலத்திலிருந்து நம்ம நாட்டில் ஊறி போன மதங்கள் இதெல்லாம். இந்த மதம் நிற்கிறது. அந்த மதங்கள் ஏன் நிற்கலைன்னாக்க, இது நம்ம கொள்கைக்கு மாறுபாடாக இருக்குது. இன்னைக்கும் ஜெயின்ஸ் இருக்கா பாருங்க. அவள் அவள் நீங்கள் என்ன ஜெயின் கேட்டான்னா வைஷ்ணவ ஜெயின்ஸ்மா. அவள் லக்ஷ்மி பூஜை பண்ணுறா. அவளுக்கு கடவுளே கிடையாது, லக்ஷ்மி பூஜை பண்ணுறா. இதெல்லாம் இருக்கு. ஏன் அபு மவுண்ட்ஸில் இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்க அங்கே மேலே அந்த கோவில் மெயின் டெம்பிளில் பார்த்தீங்கன்னாக்க மேலே ஒரு நரசிம்மர் அழகாக போட்டிருக்கான், பளிங்கு சிற்பம். பார்த்தா நமக்கு பயமாக இருக்கு, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான். ஒரு மகாலட்சுமி சிற்பம் பண்ணியிருக்கான். இவாள்லாம் உருவ வழிபாடு கிடையாது, இது கிடையாது, கடவுள் கிடையாதுன்னு சொல்றவா. தீர்த்தங்கிற வழிபடுறவா. ஆனால் அவள் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆக
எல்லாரும் முதல்ல இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கடைசியில் வந்திருக்கா. புத்தர் சொல்றச்சே குரு வழிபாடு கிடையாது, ஆத்மியம் கிடையாது. ஆனா புத்தரையே ஒரு அவதாரமாக்கி புத்தரையே ஒரு தெய்வம் வச்சு வழிபடுற எல்லா இதுலயும் பர்மாலையும், பர்மா சேரா ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல போற புத்தர் கோவில் இருக்கு இல்லையா. அதனால இது இது நிற்கக்கூடிய உருவ வழிபாடு எங்க இருந்தாலும் இருந்து ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருந்தான் இருக்கும். உருவ வழிபாடு இல்லைன்னு சொல்றதே முடியாது. அதுக்கு ஏதோ ஒரு சிம்பல், சம் சிம்பல் வில் பி தேர். அது எப்படி இருந்தா என்ன அப்படிங்கிறது தான். வேற டவுட் இருந்தா? புரியுது சுவாமி, அவ்வளவுதான். சுவாமி, ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு இது ஸ்லோகம் மாதிரி சொன்னீங்க, என்னாலே நினைவு மறதி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது பகவத்கீதையில சொன்னது, எந்த இடம் அது? பகவத்கீதை மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனஞ்ச. மத்த என்னாலேயே ஸ்மிருதி நினைவு, ஞானம் அறிவு, அபோகனம் மறப்பு உண்டாகிறது. 15th chapter 15th sloka. 15th chapter 15th sloka சுவாமி. ஓ 50. அவர் எக்ஸ்பர்ட் அடாப்ட் இல்லை கீதையில. சொல்லுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்புறம் இன்னும் கேட்டாலம்மா அம்மா? இல்ல சுவாமி, ரொம்ப ஜோரா போயிட்டே இருக்கு சுவாமி. ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போறது. அடுத்தடுத்த லெவல் ஸ்லோவா இட்ஸ் கோயிங் க்ரோயிங். ஆக்சுவலா கிராஜுவல் டெவலப்மெண்ட் தான் போறேன். இது இன்னும் போக போக பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு விஷயம் என்னன்னாக்க, இது மட்டும் ஆர்குமெண்ட்ஸ் லாஜிக் நிர்ணயம் பண்ணினோம். இன்னுமே நமக்கு உள்ளே இருக்கிற சந்தேகங்கள் இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் தீர்த்துட்டே போறோம். நம்ம இப்போ போறச்சு இன்னும் இது ஒரு முக்கியமான இன்னும் ஒரு போர்ஷன் வரப்போறது. உத்கீதத்தை பத்தி ஒரு பெரிய டிஸ்கஷன், அது 2-3 அதிகாரத்துக்கு போகுது. அதெல்லாம் தாண்டிட்டு இதெல்லாம் கடைசியில் இது உபாசனத்தில் போய் முடிகிறது, முடிக்கும். சரி சுவாமி, ஒன்னே ஒன்று சொல்லுங்கம்மா. இப்போ நம்ம இந்த பாடத்துல இல்ல, இப்போ இங்க என்னோட என் பையனுடைய கூட படிக்கிற பையன் வந்து ஒரு கொரியா பையன். அவங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அவங்க புத்திஸ்ட், அவங்க அதை தான் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த புலால் சாப்பிட்றத பத்தி இப்போ எங்க ஹஸ்பண்ட் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, புத்த மதத்துல வந்து ஏன்னா ஆசையே இருக்கக்கூடாதுன்றப்போ உயிரை கொல்றது கூடாதுன்றது ஒண்ணு இருக்கு அப்படின்னு. ஆனா அவங்க எல்லாருமே, அதாவது உலக அளவுல இருக்க புத்த மதத்துலாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அது ரெண்டாவது. ஆனா சில இடத்துல அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. என்னன்னா, இப்ப அவங்க வீட்டுல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா 1 மாசத்துக்கு அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயம் ஃப்ளெக்சிபிளா கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி புத்தர் வந்து உயிரை கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்குதா? ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரா? இல்ல எப்படி எடுத்துக்கிறது? முக்கியமா வந்து இதைத்தான் சொல்றாரு. ஊனும் துறமீன் உயிர்குறை நீங்குமின் தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின்னு இதுல மணிமேகலை கடைசியில வருது. அது மாதிரி முதல்ல அவளுக்கு எந்த வகையிலும் மாம்சம் சாப்பிடக்கூடாது, சமணர்களும் மாம்சம் சாப்பிடக்கூடாது. நான் எனக்கு தெரிஞ்சு ஜெயின்ஸ் வந்து அநேகமாக கடைப்பிடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் புத்தர்கள் சொல்றாளே ஒழிய, ஆனால் நிறைய புத்த கண்ட்ரியில் அதை ஃபாலோ பண்றா. இன்னொன்னும் புத்த மதத்துடைய கொள்கைகள் அப்படிங்கிறது அன்னைக்கு என்ன இருந்தோ அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை இன்னைக்கு இருக்கிறது. அதுக்குதான் இன்னைக்கு என்ன பண்ணா ஒரு பெரிய பேர் நியோ புத்திசம்னு வச்சிருக்காங்க. புத்த மதத்தைப்படி புலால் உண்ணல், கல் உண்ணல்லாம் கூடாது. ஆனால் அது இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ நம்ம லதாக்னு இருக்கு இல்லையா, லதாக்ல இருக்கிற முழுக்க எல்லாரும் புத்திஸ்ட் தான். ஆனா அது வந்து ஒரு பனிப்பாலைவனம். அங்க அவளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது முடியாத காரியம். அதனால என்ன பண்றான்னாக்க, இந்த மலையாடுகள் தான் அவளுடைய மெயினான உணவு. இப்போ அது உயிர் பலி கொடுக்குறமே அப்படின்னாக்க அவன் என்ன சொல்றது, இன்னும் அதை வந்து வெட்டுறதில்லை. அதுக்கு பதிலாக அதை அப்படியே ஸ்பாதர் பண்ணிடுறான். அந்த ஆட்டை மூச்சு விட முடியாம பண்ணி இதை பண்ணிட்டு அப்புறம் வந்து அதை அது 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 உணவை கொடுறாங்க. அது சில அது போர்ஷன்லாம் அது ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னாச்சு, அவளுக்கு வேற வழி கிடையாது. அவங்க புத்த மத துறவிகளே அதான் பண்றாங்க. அதனால புத்திசம் அவர் வந்த காலத்துக்கும் இப்போ இன்னைக்கு புத்திசத்துக்கும் ரெண்டும் அஜகஜாந்திர, ரெண்டும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆணைக்கும் பூனைக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அதனால புத்திசம்னு பேரளவுக்கு புத்திசம் இருக்கே தவிர்த்து அந்த புத்தர் சொன்ன புத்திசத்துக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஆனா ஜைனர்கள் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலானவர்கள் வந்து மாம்சம் சாப்பிட்றதில்லை.
கல் நன்றி சுவாமி. சாப்பிடக்கூடாது, ஆனா சாப்பிட்றாள். சண்டை போடக்கூடாது புத்தர்கள் ம். போடுறாள். ம். இப்போ சீனா வந்து புத்திஸ்ட் கண்ட்ரி தான். எப்படி இருக்கு? நீங்க அதனால சொல்றது சரிதான். அப்படியே அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு எல்லாம். ஆமா, அவன் சாப்பிடக்கூடாத அவன் எறும்பு உங்களை பிடிச்சி சாப்பிட்றேங்கிறான். இந்த லெவலுக்கு போயிடுது. சரி, ரைட், சொல்லலாமா? ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவில்லை சொல்லணும், ஆச்சாரியன் திருவில்லை சொல்லணும். தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே ஸ்மிருதிஸ்மிருதிசூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீசமதே. அடியன் தாசன் சுவாமி. தாசன் தாசன்